श्रीशैलेशदयापात्रं दीपत्यादिगुणार्णवं यतीन्द्रपूर्णमं वन्दे रमजामातरं मुनिं रमजामातृयोगीन्द्रपादरेखामिं सदा यथार्थसत्कार्यं रामाञ्जमुनिं भजे श्रीनाथसमारम्भां नादयाम्नमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमुच्यवदां भुजग्मरुग्मव्यामोकदस्तदित्राणि मेणे अस्मद्गुरो भगवतो चतैकसिन्धोः रामानुजस्वकरणो शरणं प्रपद्ये मातापिताविदयस्तनया विभूतिः सर्वं यदेव नेमेन वदन्यानां मध्यस्थेव कलाग्रामं श्रीमत्तदङ्ग्रेगणं प्रणमामि मूर्ध्ना बुधं सरस्य नोदावेवकनाद शिवत्तिसारकुलशेखरयोगिवागान् भक्ताङ्ग्रेण परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पदाङ्गजमुनिं प्रणतोऽस्मि नित्यम् लोकगुरुं गुरुभिस्सखपूर्वैः कुरुकुलोत्तमदासं मूदारं श्रीनगपद्यभिरामवरेशौ दीप्रसायान गुरुञ्च भजेगं लोकाचार्यगुरवे कृष्णपादास्य सोनवे संसारभोगिसन्दष्ट जीवजीवादवे नमः भोगाचार्यकृपापात्रं कौण्डिन्यकुलभूषणं समस्त आत्मगुणावासं वन्दे कुरुकुलोत्तमं नमः श्रीशैलनाथाय कुन्दीनगरजन्मने प्रसादलब्धपरमप्राप्य कैङ्कर्यशालिने लोकाचार्यपदाम्बोज राजगं सौयुधान्तरं ज्ञानवैराग्यजलधिं वन्दे सौम्यवरं गुरुं श्रीजिह्वा वदति सदासम् अमलम् अशेषशास्त्रविदं सुन्दरवरगुरु करुणाकन्दविदय ज्ञानमन्दिरं गडये श्रीमच्चडारिगळिजित् स्वामी श्रीमच्चडारिगळिजिराज स्वामिजामद्रवाणगिरियोगिपदां च भक्तं सुखबोधनसम्प्रवीणं रामानुजमाश्रयामः श्रीमच्चडारियतिराजकृपावलम्बं सौम्यो भयन्द्रगणाद्रिमुनीन्द्रभक्तं वेदान्तयुग्मविशदीकरणप्रवीणं रामानुजं गुरुमाश्रयामः முமுட்சுபடி காலக்ஷேபத்திலே இன்றைய தினம் 14வது காலக்ஷேபம் 26/10/2025 ஐப்பசி மாதம் ஞாயிற்றுக்கிழமை. இந்த முமுட்சுபடியிலே திருமந்திர பிரகரணத்திலே 47வது சூர்ணிகை அல்லது சூத்திரம். இது சுவாமி பிளவோகாச்சாரியார் என்ன சாதிக்கிறார்னா, ஆக இச்சேர்த்தி உத்தேசியமாய் விட்டது என்பதாக காமிக்கிறார். ஆக இச்சேர்த்தி உத்தேசியமாய் விட்டது. இப்போ இதுவரையும் சொன்னதுலேருந்து இப்போ என்ன தெரிகிறதுனா, இந்த சேர்த்தி பிராட்டியும் பெருமாளும் ஸ்ரீயான அந்த மகாலட்சுமியும் அந்த ஸ்ரீக்கு பதியான சிவபதியான நாராயணனும் இவர்கள் ரெண்டோடைய சேர்த்தி நமக்கு எப்போதும் உத்தேசியம், அது உத்தேசியமாய் ஆகிவிட்டது என்பதாக காமிக்கிறார். இதுக்கு அவதாரிகை சொல்லும்போது, இந்த பிரகஸ்தித் அபாவத்தை அனுவதித்து கொண்டு இச்சேர்த்தியே சேதனருக்கு உத்தேசியமாய் தலை கட்டினபடியே அருளி செய்கிறார். ஆக இச்சேர்த்தி உத்தேசமாய் விட்டது என்றதுக்கு அவதாரியை வைத்து அதுக்கு மேலே ஆக இச்சேர்த்தி உத்தேசமாய் விட்டது என்பதாக தெரிவிக்கிறார். இந்த பிரகஸ்தித் அபாவத்தை, பிரதக்ஸ்தித் அபாவம்னா அதை பிரிக்க முடியாது, ரெண்டு பேரையும் பிரிக்க முடியாத அந்த தன்மையை அனுமதித்து கொண்டு அதை சொல்லிக்கொண்டு ஆக குறிக்கோளாக கொண்டு இச்சேர்த்தியே இந்த சேர்த்தியே சேதனர்களுக்கு நம்மை போன்ற ஜீவராசிகளுக்கு உத்தேசியமாய் தலை கட்டினபடியே, அதுதான் உத்தேசியம் என்று தலை கட்டினா அது ஃபைனலாக சொல்கிறது, அதான் தலை கட்டினபடியே அருளி செய்கிறார் மேலே.
ஆக இச்சேர்த்தி உத்தேசமாகிவிட்டது என்பதாக காண்பித்தார். அதுக்கு சுவாமி மனோகர மாவனிகள் வியாக்கியானம், இந்த சேர்த்தி உத்தேசியம் என்கையாலே இவர்களை தனித்தனியே விரும்புவதை உத்தேசியம் அன்று என்றபடி, இருவரையும் பிரித்து விரும்பினால் ராவண சூர்பனாகைகளுக்கு போலே அனர்த்தமே பழிக்கும் அத்தனை, இருவரையும் பத்தினாலிரே ஸ்ரீ விபீஷ்ணான்வாளை போல வாழலாவது என்பதாக அதுக்கு ஒரு திருஷ்டாந்தத்தை காமிக்கிறார். இச்சேர்த்தி இந்த எம்பெருமானுடைய சேர்த்தி, பெருமாளும் தாயாரும் ஆன சேர்த்தி நமக்கு உத்தேசியம் என்று முடிவு பண்ணிட்டேன். ஆகையாலே இவர்களை ரெண்டு பேரையும் பிராட்டியும் பெருமாளையும் தனித்தனியே விரும்புக உத்தேசம் என்று, இவர் தனியா அவர் தனியான்னு பிரிக்கக்கூடாது. சேர்த்தியே தான் உத்தேசியம், ஒரு மிதுனமே உத்தேசியம். அப்படி தனித்தனியே விரும்புகை நமக்கு உத்தேசியம் அன்று, அது இல்லை அப்படி என்றபடி அதை சொல்லி, சரி இப்படி இருவரையும் பிரித்து விரும்பினால் என்ன ஆகும்? இவரை தனியாக அவரை தனியாக பிரிச்சிருவோம், பெருமாளை தனியாக பிராட்டியை தனியாக பிரிச்சிருவோம் அப்படின்னா, அப்படி விரும்பினா கூட, அப்படி விரும்பினால் என்ன ஆகும்னா ராவணன் சூர்பனகை பட்டபாடு நாமும் படுவோம் என்பதாக உதாரணத்தை காட்டுகிறார். ராவணன் என்ன பண்ணான்? ராமரிடமிருந்து சீதையை பிரித்தான். அதனால என்னாச்சு? ராவணன் மாண்டான். சூர்பனகை என்னாச்சு? சீதையை ராமர் தனியாக இருக்கும்போது ராமரிடம் வந்து, சூர்பனகை நீ ரொம்ப அழகாக இருக்கே, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் வந்து கேட்டார். அப்போ பிராட்டி இருந்திருந்தால் அவளை ஏதாவது சமாதானம் பண்ணி அவளை தாழ்த்து சொல்லி பத்திரமா அனுப்பிச்சிருப்பாள். அவள் பிராட்டியினுடைய சந்நிதம் அங்கே இல்லாததாகையாலே அவளுக்கு மூக்கு அறுபட்டது. ஆகவே இந்த மிதுனமான உத்தேசத்தை யாவரவர்கள் விரும்ப மாட்டார்களோ அவர்களுக்கு ராவணனும் சூர்பனையும் பட்டபாடு படுவார்கள் அப்படின்னு அர்த்தம். அவர்களுக்கு அனர்த்தமே பழிக்கும் அத்தனை என்பதாக பந்தியிலே காட்டுகிறார் சுவாமி மனோகரமாவணி. அவர்களுக்கு அனர்த்தம்தான் வந்து சேரும். இருவரையும் பற்றினாலே விபீஷணாழ்வாரை போல வாழலாவது. ரெண்டு பேரையும் சேர்ந்து சேவிச்சு அந்த மிதுனமே உத்தேசியம் அப்படின்னு பற்றினான்னா விபீஷண ஆழ்வாரை போல விபீஷணன் சிரஞ்சீவியாக இன்றைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கான். விபீஷணன் இன்றைக்கும் லங்கை ஆண்டுட்டு இருக்கார் அப்படிங்கிறது தான் சம்பிரதாயம். ராவணனும் சூர்பனையும் மாண்டார்கள். ஏன்னா அவர்கள் சீதையும் ராமரையும் பெருமாளையும் பிராட்டியும் பிரித்தார்கள். ஆகவே மாண்டார்கள். விபீஷணன் இருவரையும் சேர்த்து பற்றினான். ஆகவே விபீஷணன் இன்றைய அளவும் சிரஞ்சீவியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். மன்னுடைய விபீஷணருக்கா மதுரிலங்கை தலைவை தென்னிலங்கை நோக்கி தென்னிலங்கை கோமான் அப்படின்னா அவனுக்கு பெரிய ராஜ்யபட்டாபிஷேகம் பண்ணி தென்னிலங்கைக்கு அரசன் தென்னிலங்கை கோமான் அவனு பெயர். அப்பேற்பட்ட விபீஷணனுக்கு சன்னதி ரெண்டு இடத்துல அடியனுக்கு தெரிஞ்ச அளவு இருக்கு. ஒன்று ஸ்ரீரங்கத்தில் அந்த பிரதர்ஷனம், ரெண்டாவது திருவண்ணாமலை பிரதர்ஷனம், அடுத்த பிரதர்ஷனம் சுற்றி வரும்போது அங்கே சேன முதலியார் கூட விபீஷணன் எழுதியிருக்கார். இன்னொன்று இங்கே திருவாட்டாரில் எழுதியிருக்கார், திருவன் பரிசாரத்தில் எழுதியிருக்கார். திருவன் பரிசாரத்தில் பெருமாளுக்கு பக்கத்தில் ராமர் சீதை அவெல்லாம் எழுதியிருக்கா. அப்போது விபீஷணனும் அங்கே எழுதியிருக்கார். குலசேகர ஆழ்வாரும் எழுதியிருக்கார். ஏன்னா குலசேகர ஆழ்வார் அது திருவன் பரிசாரத்திலேருந்து மலையாளம் திவ்யதேசம் ஆரம்பிக்கிறதுங்கிற கிரமத்தில் அங்கே குலசேகர ஆழ்வார் அவர் வந்து மலையாள திவ்யதேசம் சார்ந்தவர் தானே. மலையாள திவ்யதேச சேரவர்கோன்னு அந்த கேரள ராஜ்யத்திற்கே அவர் அரசனானபடியாலே அவர் ராமரை பற்றி பாடினாலே திருவன் பரிசாரத்திலே ராமரும் எழுதியிருக்கார், விபீஷண ஆழ்வாரும் அங்கே எழுதியிருக்கார். ஆகவே இந்த பிராட்டியும் பெருமாளையும் பிரித்தவர்கள் ராவண சூர்பனாதிகள் பட்ட பாட்டை படுவர்கள். விபீஷணன் என்ன பண்ணினான்? இருவரையும் பற்றினான். ஆகவே விபீஷணனை போல மற்றவர்களெல்லாம் வாழலாவது நன்றாக வாழ்வார்கள் என்பதாக காட்டி என்ன சொல்றாருன்னா, இச்சேர்த்தி உத்தேசியம் என்று புலிலோகாச்சாரியார் கூறுவதால் இவர்கள் இருவரையும் தனித்தனியாக விரும்புவது சரியான முறை அல்ல. பிரித்து விரும்பும் போது ஏற்படுவது என்ன அப்படின்னு கேட்டால், ராமனை விடுத்து சீதையை விரும்பிய ராவணனின் நிலையும், சீதையை விடுத்து ராமனை விரும்பிய சூர்பனையின் நிலையும்
நமக்கு உண்டாகிவிடும். ஆகவே இருவரையும் சேர்த்து பற்றும் போது விபீஷணன் போன்ற உயர்ந்த வாழ்க்கை நமக்கு கிட்டும் என்பதாக கூறி மேலே இதிலே சதுர்த்தி ஏறி கழியும் என்பதாக போகிறார். மேலே 48வது சூத்திரத்தில் இதிலே சதுர்த்தி ஏறி கழியும் அப்படின்னா இதிலேனா எதிலே, சதுர்த்தினா என்ன, ஏரினா என்ன, கழியும்னா என்ன அப்படிங்கிறதுக்கு சுவாமி மனோகர மாமுனிகள் அவதாரிக்க வைக்கிறார். இதிலே அப்படின்னா இதிலே, இனிமேல், மேற்கொண்டு. சதுர்த்திங்கிறது விபக்தியர்த்தம். விபக்தியர்த்தம் அருளி செய்வதாக பிரதமம் விபக்தி தன்னை நிர்தேசிக்கிறார். இதிலே சதுர்த்தி ஏறி கழியும் என்று அதுக்கு அவதாரிகை. இனிமேல் இதில்னா இந்த அகார வாச்சியமான எம்பெருமானுடைய சப்தத்திலே நாராயணாய அப்படின்னு இருக்கு இல்லையோ, ஆய அப்படிங்கிறது சதுர்த்தி. சதுர்த்தின்னா என்ன, 4வதுன்னு அர்த்தம். 4வது விபக்தி, 4வது வேற்றுமை என்ன, ஆய. ராமன் முதல்ல பெயர் சொல், அப்புறம் ஐ, ராமனை, ராமனுக்காக, ராமனின் பொருட்டு, ராமனினுடைய அப்படின்னு இந்த 8 விபக்தி இருக்கிற வேற்றுமை உருவு சொல். அந்த வேற்றுமை உருவு சொல் தான் விபக்தி. இந்த விபக்தி அர்த்தம் இந்த வேற்றுமை உருவை அருளி செய்வதாக, அதை சொல்வதாக திருவுள்ளம் பற்றி பிரதமம் முதலிலே விபக்தி தன்னை நிர்தேசிக்கிறார். இந்த வேற்றுமை உருவு சொல்லை சொல்லுகிறார். விபக்தினா வேற்றுமை உருவு. இதிலே சதுர்த்தி ஏறி கழியும் என்று. சதுர்த்தி ஏறி கழியும் என்ன, இதுவரை பிரணவத்தின் உள்ள அகாரத்தின் பொருள் கீழே விளக்கினார். ஆ அப்படிங்கிறது என்ன, அதுக்கு முக்கியத்துவம் என்ன, அது எம்பெருமானுடைய அகார வாச்சியமான எம்பெருமான், அவனே நாராயணன், அவனே சிவபதி, அவனே சிவன் நாராயணன் என்பதையெல்லாம் கீழே விளக்கினார். இதுவரை இந்த பிரணவத்தில் உள்ள பிரணவம்னா ஓம், அதில் ஆ ஊமா, அதில் அகாரத்தின் பொருளை எல்லாம் இதுவரை விளக்கினார். இனி அகாரத்தில் உள்ள 4ஆம் வேற்றுமையை விளக்குகிறார். அப்போ அகாரத்தில் என்ன 4ஆம் வேற்றுமை அப்படின்னா, ஆ என்பதே ஒரு தனிச்சொல்லாச்சு. அதுக்கு என்ன வேற்றுமைன்னா அந்த அகார வாச்சியமான எம்பெருமான். அந்த அகார வாச்சியமான எம்பெருமான் யார், சிவன் நாராயணன். அப்போது சிவன் நாராயணன் ஓம் நமோ நாராயணாய நமஹா, ஆயன்றது இருக்கு இல்லை, நாராயணாய அப்படின்னா நாராயணனுக்கு அப்படிங்கிற சதுர்த்தி அப்படிங்கிறது 4வது வேற்றுமை. அந்த 4வது வேற்றுமையை விளக்குகிறார். 4ஆம் வேற்றுமை என்பது ஒரு பொருள் மற்றதற்காக என்பதை விளக்குவது ஆகும். இது அவனுக்காக. யாருக்கு இந்த புஸ்தகம் யாருக்கு வைத்திருக்கு, கிருஷ்ணயங்காருக்காக வைத்திருக்கு. அப்படி ஆகன்னு சொல்லும் போது அது 4ஆம் வேற்றுமை உருவு. அந்த 4ஆம் வேற்றுமை என்பது ஒரு பொருள் மற்றதற்காக என்பதை விளக்குவதாக அமையும். இப்படி ஒரு பொருள் மற்றதற்கு விளக்குவதாக அமையுங்கிறாலே அது சதுர்த்தி. அது சதுர்த்தி ஏரி கழியும் அப்படின்னா, சதுர்த்தின்னா 4வது வேற்றுமை. அது ஏரின்னா நாராயணன்னு சொன்னால் அது முதல் வேற்றுமை, அது பெயர்ச்சொல். அப்போ நாராயணாயன்னு சொன்னால் 4ஆம் வேற்றுமை, அது சதுர்த்தி. அது சதுர்த்தி ஏரி கழியும்னா இப்போ அகார வாச்சியமான எம்பெருமான் அவன் தானே நாராயணன். அப்போ ஆ நாராயணன் ரெண்டு ஒன்று தானே. அப்போது நாராயணாயன்னு சொல்லும் போது இங்கே ஆயன் ஆக்கும் ஆயன்னு சொல்லணும்னு, அப்போ ஆ ஆய அப்படின்னு சொன்னால் அது சரியாக ஒட்டாது. அதனாலே இங்கே அந்த அகார வாச்சியமான இந்த இடத்துல சதுர்த்தி விபக்தியான 4ஆம் வேற்றுமையான ஆன என்பது அது ஏறி கழியும் அப்படின்னா அது உண்டு அங்க, ஆனால் அது மறைந்து இருக்கும், அது வெளியே தெரியாது. ஆ என்பதற்கு நாராயணாய என்பதாக அர்த்தம். அதனாலே இங்கே ஆ அகார வாச்சியமான எம்பெருமானிடத்திலே சதுர்த்தி விபக்தியான ஆய என்ற சொல் அது ஏறி பின்னே அது கழியும், அது இல்லாமல் போலே தெரியும். அதைத்தான் சதுர்த்தி ஏறி கழியும் என்பதாக காட்டுகிறார். இப்படி இவ்வகாரத்தின் சதுர்த்தி ஏறி சுபாம் சுலுக் இத்தியாதி சூத்திரத்தாலே லுப்தமாய் போகும் எந்தை. அடுத்தது சூத்திரத்திலே சதுர்த்தி ஏறினபடி என்னென்னில் இது சதுர்த்தி ஏறி கழியும் அப்படிங்கிறார் இல்லையா. அந்த சதுர்த்தி ஏறி கழியுங்கிறத அது எப்படி
அப்படிங்கிறதை காமிக்கிறார். அதாவது அகாரத்திலே அகார வாச்சியமான எம்பெருமானிடத்திலே சதுர்த்தி 4வது வேற்றுமை அது ஏறி கழியும்னா அதுக்கு எப்படி ஏறுறது எப்படி கழியிறது ஏதோ சொல்கிறாரு அப்படின்னா சுபாம்சு லுக் அப்படின்னு ஒரு வியாக்கரணம் பாணினி சூத்திரம். அந்த சுபாம்சு லுக்னா சுபந்தமான அந்த வாச்சியத்திலே லுக் என்று இத்தியாதி சூத்திரத்தாலே அது லுப்தமாக இருக்கும். லுப்தமாக இருக்கும்னா அது மறைந்து இருக்கும், இல்லாட்டா குறைந்து இருக்கும், உள்ளே இருக்கும், வெளியிலே தெரியாது. லுப்தமாக இருக்கும்னா அது குறைந்து இருக்கும். இந்த ஆயிர சப்தத்தில் நாராயணாயன்னு சொல்லும் போது வெக்தமாக இருக்குது. அகார வாச்சியமான எம்பெருமான் அதில் இந்த ஆய சப்தம் லுப்தமாக இருக்குது, மறைந்து இருக்குது, உள்ளே இருக்குது என்பதாக காட்டி அகாரத்தில் உள்ள 4ஆம் வேற்றுமை சுபாம் சுலுக் என்ற சூத்திரத்தை கெட்டியிருக்கிறது என்று அறியலாம் என்பதாக காட்டுகிறார். அதுக்கு மேலே 49வது சூத்திரத்திலே சதுர்த்தி ஏறினபடி எண்ணில் சதுர்த்தி ஏறி கழியுங்கிறார் இல்லையா. அப்போ ஏறினா என்ன அப்படின்னா ஏறினா மேலே ஏறி கீழே இறங்கணும்னா மேலே ஏறி அப்ஸ் அண்ட் டவுன். இப்போ சதுர்த்தி ஏறினபடி என்னென்னில் ஏறுனா என்ன அப்படின்னா அதுக்கு அவதாரிகை இடுகிறார் சுவாமி மனோகர மாமுனிகள். விபக்தி அந்தரமெல்லாம் கிடக்க இவ்வகாரத்தில் சதுர்த்தி ஏறினபடிதான் எங்கனே என்கிற சங்கையை அனுமதிக்கிறார். சதுர்த்தி ஏறினபடி எண்ணில் என்று என்பதாக காட்டுகிறார். விபக்தி அந்தரமெல்லாம் கிடக்க எத்தனை விபக்தி? பிரதமா விபக்தி, துதியா விபக்தி, திருதியா விபக்தி, சதுர்த்தி, பஞ்சமி, ஷஷ்டி, சப்தமி, அஷ்டமின்னு சொல்ல மாட்டான், சம்போதன பிரதமான்னு சொல்லலாம். அப்போ அந்த 8 விபக்தியும் இருக்கும் பொழுது 1ஆம் வேற்றுமை, 2ஆம் வேற்றுமை, 3ஆம் வேற்றுமை, 4ஆம் வேற்றுமை, 5ஆம் வேற்றுமை, 6ஆம் வேற்றுமை, 7ஆம் வேற்றுமை, 8ஆம் வேற்றுமை, இப்படி 8 வேற்றுமை உருவுகள் இருக்க இந்த விபக்தி அந்தரமெல்லாம் கிடக்குன்னா மற்ற விபக்திகள் எல்லாம் இருக்க இந்த அகாரத்திலே சதுர்த்தி தான் ஏறணுமா, மற்ற ஏதாவது விபக்திகள் அதில் ஏறக்கூடாதா அப்படின்னு ஒரு சங்கை, அப்படின்னு ஒரு கேள்வி மனத்திலே உதிப்போமானால் அது எங்கனே எண்ணில் அந்த சங்கையை அந்த மனசில் இருக்கிற ஆகாங்கையான அந்த டவுட்டை அந்த இதை அனுமதிக்கிறார். அதே மேலே சொல்கிறார் சதுர்த்தி ஏறினபடி எண்ணில் என்று தான் சொன்னேன். பல வேற்றுமை உருவல் உள்ளபோது அகாரத்தில் உள்ள 4ஆம் வேற்றுமை கெட்டுள்ளது என்று கூறியபோது எப்படி? இந்த சந்தேகம் மனத்தில் எழுமானால் அதற்கு விடையை அடுத்த சூர்ணையில் அருளை செய்கிறார். நாராயணனுக்கு சங்கரகமாய் இருக்கையாலே என்பதாக 50வது சூத்திரம். பல வேற்றுமைகள் இருக்கும் பொழுது இந்த அகாரத்திலே 4ஆம் வேற்றுமை மட்டுமே அது லுப்தமாக இருக்கே, அது கெட்டு இருக்கே என்று கூறியது எப்படி அப்படின்னு மனசில் ஒரு சந்தேகம் வருமானால் அதற்கு நாராயணபதத்து சங்கரகமாக இருக்கையாலே என்பதாக கூறி அதற்கு அவதாரிக்கிறார். அதுக்கு உத்தரம் அருளி செய்கிறார். நாராயணபதத்துக்கு சங்கரகமாக இருக்கையாலே என்ன? அதாவது அதுக்கு உத்தரம் அருளி செய்கிறார். எதுக்கு? அந்த சதுர்த்தி ஏறி கர்றபடி அது என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு உத்தரம் அருளி செய்கிறார். அதுக்கு பதில் சொல்கிறார், அதுக்கு ஆன்சர் சொல்கிறார். நாராயணபதத்துக்கு சங்கரகமாக இது இருக்கையாலே. எது சங்கரகம்? நாராயணபதத்துக்கு சங்கரகமாக இருக்கையால். எது சங்கரகம்? அகார வாச்சியமான எம்பெருமான். நாராயணவாதத்துக்கு சங்கரகம் ஆக்கு விஸ்தரணம் நாராயணாய. அதான் அதுக்கு உத்தரம் அருளி செய்கிறார். நாராயணபதத்துக்கு சங்கரகமாக இருக்கையாலே என்று. அதாவது வியாக்கியானம் என்னென்னா அகாரம் இந்த அகார வாச்சியமான எம்பெருமான் சதுர்த்தியந்தமான நாராயணபதத்துக்கு சங்கரகமாகையாலே என்பதாக மாமுனிகள் காட்டுகிறார். இந்த அகார வாச்சியமான எம்பெருமான் சதுர்த்தியந்தமான நாராயணபதத்துக்கு சங்கரகம். நாராயணாயன் சொன்னால் ஒன்று தான், அப்படின்னு சொன்னாலும் ஒன்று தான். ஆனால் ஆரனுடைய விரிவு நாராயணாய, நாராயணாய சுருக்கம் அப்படிங்கிறது. அதாவது அகாரம் இந்த அகாரமானது சதுர்த்தந்தமான 4வது வேற்றுமை உருவையான நாராயணபதத்துக்கு 4வது வேற்றுமை தான் நாராயணாய. அதனால் இந்த நாராயணபதத்துக்கு சங்கரகம் ஆகியால் இது சுருக்கம். இதில் சதுர்த்தி ஏறிற்று. ஆனால் இந்த அகாரத்திலே சதுர்த்தி ஆய ஏறிற்று. அதை ஏறிட்டு கொள்ள வேண்டும். அதை ஏறிட்டு கொண்டு வந்தால் அது ஏறிடுது.
இஞ்ஞனம் அன்றாகில் இரண்டிற்கும் சங்கரண விபரத்தையும் சித்தியாகிறே. இது சதுர்த்தி ஏர் இல்லாட்டா இது அதனுடைய சுருக்கம், இது அதனுடைய விரிவு அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அகார வாச்சியமான எம்பெருமான் அவன் தான் நாராயணன். நாராயணன் நாராயணாயன்னு சொல்ல முடியும். ஆக்கு ஆயன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஆயன்னு சொல்லலாம். சொன்னால் சொல்கிறவாளுக்கு சட்ன மனசில் அர்த்தம் புரியாது. ஆகவே அங்கும் சதுர்த்தி இருக்கு, அது ஏறிற்று, ஆனால் கழிந்து விட்டது என்பதற்காக சுபாம் சூத்திரத்தை வியாக்கரண பாணினிய சூத்திரத்தை காமித்து மாமணிகள் அங்கே விளக்கம் புரியும். இங்ஞனம் அன்றாகில் இப்படி இல்லாட்டா சரி, இப்படி இரண்டுக்கும் சங்கரக விவரணத்தும் சித்தியாதிரே. இது இது ஏறி களியாட்டா இந்த ரெண்டுக்கும் அதனுடைய சுருக்கம் இது, இதனுடைய விவரணம் அது அப்படிங்கிறது சொல்லாமல் போய்விடும். அது சித்தி ஆகாது, அது சித்திக்காது. ஆகவே இந்த அகார வாச்சியமான எம்பெருமானுடைய என்ற சப்தத்திலே சதுர்த்தி விபக்தியான 4வது வேற்றுமை அது அதிலே ஏறும். ஆய நாராயணாய ரெண்டும் ஒன்று தான். ஆனால் அகார வாச்சியமான சொல்லும் பொழுது நம் பழக்கத்திலே ஆயன்னு சொல்கிறது கிடையாது. ஏன் சொல்கிறது கிடையாதுன்னா அதிலே சதுர்த்தி ஏறி பின்னே அது கழியும், அது போயிடும் என்பதாக. ஓம் என்பதில் அகாரமானது, ஓம் என்பது ஊமா, அதில் அகாரமானது. 4ஆம் வேற்றுமையுடன் முடியும் நாராயண என்னும் பதத்தின் சுருக்கமே ஆகும். இதில் ஆய என்பது 4ஆம் வேற்றுமை நாராயணுக்காக என்பதாக. இதே காரணத்தினால் இந்த அகாரத்தில் 4ஆம் வேற்றுமை கெட்டுள்ளது என்று கூறலாம். அது குறைந்திருக்கு, அது லுப்தம்னா மறைந்திருக்கு, கெட்டு இருக்கு. இவ்விதம் கொள்ளவில்லை என்றால் நாராயண என்ற பதத்தின் சுருக்கமாக அகாரத்தை கொள்ள இயலாது. இந்த ஆய சப்தம் அகார வாச்சியமான எம்பெருமானுக்கு சொல்லலைன்னா நாராயணாய என்றும் என்றும் அதனுடைய சுருக்கம் இது விவரணம் என்பதை நாம் கொள்ள முடியாது என்பதாக காட்டுகிறார். ஒருவனே நோக்கும் ஒருவனே நோக்கும் நாராயணுக்கு இத்தால் ஈஸ்வரனுக்கு சேஷம் என்கிறது அப்படிங்கிறது 51வது சூழ்நிலை. அதாவது இத்தார் சொல்லுகிற அர்த்தம்தான் எது என்ன அருளி செய்கிறார். இத்தால் ஈஸ்வரனுக்கு சேஷம் என்கிறது என்று. சரி, இப்படி அகார வாச்சியம் எம்பெருமான் நாராயணன் ஆயபதம், சரி, இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா இத்தால் சொல்லுகிறது ஈஸ்வரனுக்கு சேஷம் என்கிறது என்ன அருளி செய்கிறாள் பேலே. அதுக்கு 4ஆம் வேற்றுமையால் உணர்த்தப்படுவது என்ன, இதற்கான விடையை மேலே அருளி செய்கிறார். அதாவது இதுதான் தாதர்த்தியே சதுர்த்தி ஆகையாலே இச்சதுர்த்தியில் சதுர்த்தியான் ஈஸ்வரனுக்கு சேஷம் என்னும் இடம் சொல்லுகிறது இல்லை. இப்போ சதுர்த்தி என்ன 4வது வேற்றுமை, இதுதான் தாதர்த்தே சதுர்த்தி அப்படின்னு. தாதர்த்தே சதுர்த்திங்கிறது அது ஒரு வியாக்கரண சூத்திரம். அந்த வியாக்கரண சூத்திரத்திலே என்ன சொல்கிறதுன்னா அதற்காக அப்படின்னு அர்த்தம். சதுர்த்தி என்னதுன்னா எதற்காக, நாராயணனுக்காக. ஆக என்று நாராயணுக்காக, அதற்காக, எதற்காக, அதற்காக அப்படின்னா 4ஆம் வேற்றுமை உருவு எதை குறிக்கிறது, அதற்காக என்று குறிக்கிறது, நாராயணுக்காக. எப்படி தாதர்த்தே சதுர்த்தி என்று சதுர்த்தியை குறிப்பார்கள். எதுனா அதற்காக என்பதாக. இப்படி தாதர்த்தே சதுர்த்தி ஆகையாலே இச்சதுர்த்தியால் ஈஸ்வரனுக்கு சேஷம் என்னும் இடம் சொல்லுகிறது. இந்த சதுர்த்தியால் நாராயணுக்காக இந்த சதுர்த்தி, அந்த சதுர்த்தியாலே ஈஸ்வரனுக்கு நாம் சேஷம் என்னும் இடம் சொல்லுகிறது என்கை. அதாவது இலக்கண நூலிலே பாணினியினுடைய கிராமர், அந்த வியாக்கரணம் கிராமர்னா வியாக்கரணம், தாதர்த்திய சதுர்த்தின்னு ஒரு சூத்திரம். அந்த சூத்திரத்திற்கு என்ன சொல்கிறதுன்னா அதற்காகவே இது என்பதே 4ஆம் வேற்றுமை உரு. தாதர்த்திய சதுர்த்தினா அதற்காகவே இது.
எதற்காகவே இது நாராயணனுக்காகவே இந்த சேஷ சூதன் அப்படின்னு சொல்லுது. இதன் மூலம் ஜீவன் ஈஸ்வரனுக்கு சேஷம், ஜீவன் ஈஸ்வரனுக்கு சேஷம்னா அடிமை என்றை உணர்த்தப்படுகிறது என்பதாக காட்டி மேலே அடுத்த சூத்திரம் போறார். சர்வம் பரவசம் துக்கம். சர்வம் பரவசம் துக்கம் சேவா சுவிருத்திகி என்கிற லௌகிய நியாயத்தை கொண்டு சேஷத்துவத்தை துக்கரூபமாக நினைத்திருக்கும் அவர்கள் பண்ணும் பிரश्னத்தை அனுமதிக்கிறார். சேஷத்துவம் துக்கரூபமாகவென்றோ நாட்டில் காண்கிறது என்று எண்ணி. அப்படி என்ன சொல்கிறாருன்னா, சர்வம் பரவசம் துக்கம், சர்வம் ஆத்மவசம் சுகம், இது வித்யா சமாசேன லக்ஷணம் சுகதுக்கையோ அப்படின்னு மனுஸ்மிருதியில் சொல்கிறது இந்த ஸ்லோகம். லோகத்திலே எது சுகம் எது துக்கம் அப்படின்னு ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டான். இப்போ எது துக்கம் அப்படின்னா, ஒருத்தனுக்கு ஒன்று துக்கமாக இருக்கும், ஒருத்தனுக்கு அது சுகமாக இருக்கும், ஒருத்தனுக்கு ஒரு சுகமாக இருக்கும், ஒருத்தனுக்கு துக்கமாக இருக்கும். அப்போ இந்த சுக துக்கங்களுக்கு என்ன லட்சணம், டெஃபரன்ஷன் என்ன அப்படின்னு கேட்டால், அதுக்கு மனுஸ்மிருதியிலேருந்து சுவாமி மனோஹர மாமுனிகள் ஒரு இது எடுக்கிறார். சர்வம் பரவசம் துக்கம், பிறர்களுக்கு அடிமைப்பட்டு இருப்பது துக்ககரமானது. சர்வம் ஆத்மவசம் சுகம், நம்ம இண்டிபெண்டாக இருக்கிறது, எதேச்சியாக இருக்கிறது. நீ கேளுங்க, நீ யார்? அம்மா உனக்குலாம் ஒன்றும் தெரியாதுமா, போ அப்பா உனக்குலாம் ஒன்றும் தெரியாது, அந்த காலத்துக்கு பேசாது, எந்த காலத்துக்கு எனக்கு தெரியும் எல்லாம் அப்படின்னு ஒரு வயது வந்த பையனோ பொண்ணோ இந்த காலத்தில் பேசுகிறாளோ இல்லையா? இந்த காலத்திலும் பேசியிருப்பான், இந்த காலத்திலும் பேசுவேன், வருங்காலத்திலும் பேசுவாள். அதெல்லாம் பேசிட்டால் பேசுகிறேன், எவ்வளவு பேசுகிறேன் அவ்வளவு பேசுவேன்னு விட வேண்டிதான். அப்படி சர்வம் ஆத்மவசம் சுகம், பிறர்களுக்கு அடிமைப்படாமல் நாம் சுயேச்சையாக இருப்பது சுகம் அப்படின்னு. இதான் சுகத்துக்கும் துக்கத்துக்கும் லட்சணம். ஒருத்தனுக்கு அடிமையாக இருப்பது, பரவசமாக இருக்கிறது துக்கம், நாமளே சுயேட்சையாக இருக்கிறது சுகம். இது வித்யாது சமாசேன, இதனாலே லட்சணம் சுகதுக்கையோகோ, பிறருக்கு வசப்பட்டு இருப்பது எல்லா வகையிலும் துன்பம் அளிப்பது, தன் வசத்தில் இருப்பது எல்லா வகையிலும் இன்பம் அளிப்பது. இந்த இன்ப துன்பம் அளிப்பவற்றின் லட்சணத்தை இவ்வாறாக சுருக்கமாக மனுஸ்மிருதியிலே காட்டினார் அப்படின்னு சொல்லிட்டு அதை மனுஸ்மிருதியில் சொன்ன அந்த ஸ்லோகத்தை மாமுனிகள் இங்கே காட்டி என்று லௌகிக நியாயத்தை கொண்டு, இது லௌகிக திருஷ்டாந்தம், லௌகிக நியாயம். என்ன சுகம், பிறருக்கு அடிமைப்பட்டு எல்லாம் அவன் சொன்னால் தான் போக முடியும், எப்போ சுவாமி சொன்னால் தான் நான் போக முடியும், அவர் விட்டால் தான் போக முடியும், அப்பா சொன்னால் தான் நான் செய்ய முடியும், எனக்கு வயசாச்சு, எனக்கு எல்லாம் தெரிகிறது, ஆனால் நமக்கு இண்டிபெண்டன்ஸ் இல்லை, அவர் ஆற்றுல இருக்கோம், எப்போ அவரை விட்டு போகிறோமோ, நம்ம தனி கொடுத்துட்டு போகிறோமோ அப்போ தான் நமக்கு சுதந்திரம், கூட இருக்கும்போது சுதந்திரம் கிடையாதுன்னு நினைக்கிறாரா இல்லையோ? அதை வேண்டி லௌகிக திருஷ்டாந்தத்தை காட்டி சேஷத்துவத்தை துக்கரூபமாக நினைத்திருக்கும் அவர்கள், அப்படி அது ஒரு திருஷ்டாந்தம். சர்வம் பரவசம் துக்கம்னு இன்னொரு திருஷ்டாந்தம் காக்கிறார், சேவா ஸ்வவிருத்திகி அப்படின்னு. சேவா ஸ்வவிருத்திகி அப்படிங்கிறது அதுவும் மனுஸ்மிருதியிலே தான். என்ன சொல்கிறாருன்னா, சேவா ஸ்வவிருத்தி ஆக்கியாதா தஸ்மாத்தாம் பரிவர்ஜையே என்ன, அடிமை செய்தல் அப்படிங்கிறது நாய் தொழில் இடப்படுகிறது. ஒருத்தனுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறது. அதனால தான் நாய் ரொம்ப விசுவாசமாக இருக்கும். ஒருத்தருக்கு ஒரு பிஸ்கட் கொடுத்துட்டான்னா அவன் கொடுக்குறானா கொடுக்கலையோ அவன் பின்னாடி வாழ ஆட்டின்ட்டு வரும். அப்படி விசுவாசமாக அடிமை தொழிலில், அதே மாதிரி அடிமை தொழிலில் இருக்கிறவரெல்லாம் அப்படி இருக்கிற திருவங்கையாழ்வார் நாய்ங்கிறார், தன்னை நாயின்னு சொல்லிக்கிறார் திருமங்கையாழ்வார் பாசுரத்தில். இப்படி சேவா சுவிருத்தி ஆக்கியாதான் தஸ்மாத்தாம் பரிவர்ஜையே, அடிமை செய்தல் என்பது நாய் தொழில் எனப்படுகிறது. ஆகையால் அதை அடியோடு விளக்க வேண்டும். நீ நாய் மாதிரி வாசலே காத்துன்னு இருக்கேன்னு ஒருத்தர் சொன்னால் ஒருத்தர் விரும்புவானோ? விரும்ப மாட்டான். ஆகவே இந்த ரெண்டு லௌகிக திருஷ்டாந்தத்திலையும் சொல்லி இந்த லௌகிக நியாயத்தை கொண்டு சேஷத்துவத்தை துக்கரூபமாக நினைத்திருக்கும் அவர்கள் பண்ணும் பிரஷ்னத்தை அனுமதிக்கிறார். சேஷத்துவம் துக்கரூபமாகவென்றோ நாட்டில் காண்கிறது என்று எண்ணி. இப்போ ஒருத்தனுக்கு அடிமைப்பட்டு இருந்தால் அது என்ன துக்கம் தானே, அப்போ அவர் சுகம் இல்லையே. அப்போ நீ போய் எம்பெருமானுக்கு சேஷத்துவமாக இருக்காருன்னா, சேஷத்துவம் என்பதை அடிமைன்னு சொல்லிட்டார்.
அடிமை துக்கம்னா அப்போ எம்பெருமானுக்கு அடிமைப்பட்டு இருப்பது துக்ககரமானதானே. அப்போ துக்ககரமான காரியத்தை போய் எம்பெருமானுக்கு நாமே அடிமைப்பட்டு கொண்டு இருக்க வேண்டும். அவனுக்கு அடிமை செய்யாதே, அடிமை செய்யாமல் இருந்தால் நீ சுகமாக இருக்கலாம் அப்படின்னு ஒருத்தனுக்கு மனசில் தோணும். அப்படிங்கிறதுனால சேஷத்துவம் துக்கராகவன்றோ நாட்டில் காண்கிறது என்று மேலே கூறுகிறார். சேஷத்துவம் துக்கரூபமாவன்றோ நாட்டில் காண்கிறது என்னில். அதுக்கு உத்தரம் அருளி செய்கிறார். அதுக்கு மேலே உத்தரம் அருளி செய்கிறார். சேஷத்துவம் துக்கரூபாகவன்றோ நாட்டில் காண்கிறது 52வது சொல்லுங்க. சேஷத்துவம்னா என்ன? இந்த மனுஸ்மிருதி ஸ்லோகத்தையும் பாருங்கோ, இந்த சேவாசோ நிவர்த்தியும் பாருங்கோ. ஒருத்தனுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறது நாய் தொழில் பண்ணுறது. நாய்க்கு ஒருத்தர் வீசில் நாய் காத்துட்டு இருக்காவில் ஒருத்தர்கிட்ட போய் காத்துட்டு இருக்க முடியுமா? 24 மணி நேரம் காத்துட்டு இருக்க முடியுமா? இது என்ன சுதந்திரம் இல்லாமல்? இது துக்ககரமாக இருக்குது அப்படின்னு லோகத்திலே லௌகியம் பார்க்கும்போது அப்போ நீ சேஷத்துவம் வேணுங்கிறியே. அப்போ சேஷத்துவம் அடிமைங்கிறது நாய் தொழில். இதை போய் எம்பெருமானுக்கோ பாட்டுக்கு பெருமாளுக்கோ ஒன்று பண்ணுறது இது அடிமை தொழில் என்றோ அது பண்ணாதே போ அப்படின்னு ஒருத்தர் சொன்னால் நீ சொல்கிறது சரிதானே, இனிமேல் வேண்டாம், அடிமை தொழிலே வேண்டாம், சேஷத்துவம் நமக்கு வேண்டாம் அப்படின்னு ஒருத்தர் வளைகிற போகிறான். அப்படிங்கிறதுக்காக சேஷத்துவம் துக்கரூபாகம் என்றோ நாட்டில் காண்கிறது. நாட்டில்னா லோகத்திலே காண்கிறது. அதற்கு விடை அருளை செய்கிறார், உத்தரம் அருளை செய்கிறார். அந்த நியமம் இல்லை என்று தொடங்கி நீ சொல்கிற நியமம் இந்த சேஷத்துவத்து கிடையாது. நாட்டில் உள்ளாருக்கு லௌகிகத்தில் அது சரி, ஆனால் நீ சொல்கிற அந்த நியமம் இதற்கு கிடையாது. இந்த சேஷத்துவத்து கிடையாது. எம்பெருமானுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறோம் இங்கே சேஷத்துவத்துக்கு நீ சொல்கிறது இது அந்த இடத்துல ஒட்டாதுப்பா அப்படிங்கிற அந்த நியமம் இல்லை. உகந்த விஷயத்துக்கு சேஷமாக இருக்கும் இருப்பு சுகமாக காண்கையாடு. நீ சொல்கிற சேவாவிருத்தி ஒருத்தனுக்கு அடிமைப்பட்டு இருந்து அவன் தர சோத்தை சாப்பிட்டுண்டு இல்லாட்டா அவன் தர சம்பளத்தை வாங்கிட்டு அவங்களுக்கு உன்ன உடை உருக்கடை எதெல்லாம் கொடுக்குறானோ அதெல்லாம் வாங்கிட்டு இருக்க சேஷத்துவம் நீ சொல்கிறது நாய் தொழில். ஆனால் அந்த நியமம் இதுக்கு ஒட்டாது. அந்த நியமம் இதற்கு இல்லை. உகந்த விஷயத்துக்கு சேஷமாக இருப்பது சுகமாக காண்கையாலே. உகந்த விஷயத்துக்கு நீ ஒரு இடத்துக்கு உகந்து ஒரு காரியம் பண்ணினேன்னா அந்த உகம்பாக இருக்கிற காரியத்துக்கு அப்போ நீ அது அடிமை தொழில்னு நினைக்க மாட்டேன், அது சேஷத்துவம்னு நினைக்க மாட்டேன். இருப்பு அது உனக்கு சுகமாக ஆங்க. ஒரு நல்ல ஒருத்தர் இருக்கா, ஒரு ஏதோ அவளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ருச்சி உண்டு. ஒருத்தர் பட்சியெல்லாம் ரட்சிக்கணும்னு ஒருத்தனுக்கு தோணும், ஒருத்தனுக்கு செடிகள்லாம் ரட்சிக்கணும்னு தோணும், இன்னொருத்தனுக்கு இந்த மனுஷாலெல்லாம் கஷ்டப்படுறாளே, இவாளெல்லாம் இவ்வளோ டயபிட்டிஸாக இருக்காளே, இவாளுக்கு எல்லாம் ஃப்ரீயாக மாத்திரை கொடுப்போம், ஃப்ரீயாக ஊசி போடுவோம் அப்படின்னு ஒரு நர்ஸோ டாக்டரோ ஒரு ஹெல்ப் பண்ணுறான்னா அப்போ இவாளுக்கு அடிமை தொழிலா? அது அவளுக்கு பண்ணுறதே இவளுக்கு சுகம். இவர்களை இந்த வியாதியிலிருந்து நீக்குவதே என் கடமை என்று அந்த டாக்டர் அதுக்கு பணிபுரிகிறார். அப்படி பணிபுரியும்போது அவளுக்கு அடிமையும் சொல்ல முடியாது, அவள் சேஷத்துவம் சொல்ல முடியாது. அந்த அடிமை தொழிலை அவர்கள் சுகரூபமாக எடுத்துக்கொண்டு செய்கிறார். அதுவே எனக்கு இது எதுவே என்பது என்னாது, அதுவே ஆட்சியும் வீடு என்ன, அதுவே என் பணின்னு நினச்சிக்கிறான். அதுதான் என் பணி, அந்த பணியே எனக்கு அந்த இருந்தால் இருந்துட்டு போகுது சேஷத்துவம். அதில் எனக்கு ஒரு சுகம் கிடைக்கிறது. ஒரு ஏழைக்கு நான் ஒரு உணவு கொடுத்தேனால் அன்னதானம் ஒருத்தர் பண்ணுவான். ஒருத்தர் மதிலில் திருமண் போடுறதுக்கே ஒருத்தருக்கு இஷ்டமாக இருக்கும். அப்படி ஒருத்தர் இருக்கார், மும்பாயில் கேண்டரா பேங்கில் ஒருத்தர் இருந்தார், சயான் பிராஞ்சில். அவர் எந்த கோவில் திருமண் மதிலில் எனக்கு திருமணம் போடணும், செங்கலை திருமணம் போடணும், அது எந்த இருந்து சொல்லும், எந்த ஊர்னாலும் போய் போடுறேன், கோவில் இருந்தால் சொல்லும், அதுக்கு ரூபா கொடுத்துட்றேன், அவள் போட்டுக்கிட்டேன். அதில் அவருக்கு ருச்சி, அதில் அவருக்கு சுகம். இப்படி ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விஷயத்திலே அது அடிமை தொழிலே சுகரூபமாக இருக்கிறதுனாலே அந்த சேஷத்துவமாக இருந்தாலும் அது அவர்களுக்கு சுகம்தானே. ஒரு டாக்டர் நல்லா பார்த்து ஊசி போடுறா அப்படின்னா, ஏமா நீ ஊசி போட்டே இருக்க, இது ஒன்று நீ பைசாவே வாங்கிக்கிறது இல்லையே அப்படின்னா. அவனுக்கு ஒரு டாக்டர் வரதாச்சார்னு மாட்டுங்கால இருந்தார். அவர் நாங்கள்லாம் போனால் அந்த வைத்தியம் பார்த்தா பைசா வாங்க மாட்டார். சுவாமி வாங்கிக்க சுவாமி அப்படின்னு. எனக்கு நிறைய குஜராத்திகளாக இருக்கா அப்போ கொடுக்குறதுக்கு, உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கைங்கரியம் பண்ண இருக்கட்டும் அப்படின்றார். அது மாதிரி அது அவர்களுக்கு அதில் சுகரூபம். அவர்களுக்கு அடிமையாக இருந்தாலும் அது அவர்களுக்கு சுகமாக காண்கையாலே என்பதாக காட்டி மேலே வியாக்கியானத்திலே, அதாவது நாடுதன்னில் பணிவின் திருவருள் இத்தியாதிப்படியே அபிமுத விஷயத்துக்கு சேஷமாக இருக்கும் இருப்பு சுகரூபமாக காண்கையாலே. உனக்கு அதில் ஒரு ஆர்த்தி இருந்து, அதில் ஒரு விருப்பம் இருந்து, அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்து, அதில் அடிமைத்தொழிலில் புரிந்தால் அந்த அடிமைத்தொழில் உனக்கு சுகரூபமாக காணுமே ஒழிய அது துக்கரூபமாக காணாது என்பதை காட்டி
நான்கையாலே என்பதாக காட்டி அதுக்கு திருவாய்மொழியிலே 4ஆம் திருவாய்மொழியிலே முதல் பத்திலே 5வது பாசுரத்திலே எடுக்கிறார். பணிவன் திருவுருள் என்னும் அச்சீதப்பைம்பூவும் பள்ளி அணிவன் குடலால் இன்பக்கலவி அமுதுண்டார் துணிமுன்பு நாளா பல்லேறு இளையார் தாமிழிப்பச் செல்வார் மணிமன்னவேணி நன் மாயவன் பேர் சொல்லி வாழ்மினோ என்பதாக அந்த இடத்துல எடுக்கிறார். அணிவன் குடலால் இன்பக்கலவி அமுதுண்டா, அதான் அந்த இன்பக்கலவி பணிவன் திருவர்கள் இன்பக்கலவி அழுகின்றார். இன்பக்கலவி அழுகின்ற இத்தியாதிப்படியே அபிமத விஷயத்துக்கு இன்பக்கலவி ஒருத்தனுக்கு இன்பக்கலவி பண்ணும்போது அபிமத விஷயம்னா அவனுக்கு வேண்டிய விருப்பமான செயல்கள். அப்போது அவனுக்கு சேஷமாக தானே இருக்கான், அவனுக்கு அடிமைப்பட்டு தானே இருக்கான். அப்படி அடிமைப்பட்டு இருக்கும் பொழுது அது அவனுக்கு சுகரூபம் தானே இருக்கிறது. அதனாலே சேஷத்துவமாகில் துக்கரூபமாக இருக்கிறோம் என்ற நியமம் இல்லை. ஆகவே அடிமையாக இருக்குன்னா அது துக்கமாக இருக்கிறன்னு அவசியம் கிடையாது. உனக்கு அந்த அடிமை தொழில் திருமங்கையாழ்வார் 10 பாசுரத்தில் அடிமை தொழில் பூண்டாயே திருவண்ணகர் பாசுரத்தில் நினைக்கிறேன் அடிமை தொழில் பூண்டாயேன்னு. ஆகவே அந்த அடிமை தொழில் பூண்டாயேன்னா அந்த அடிமை தொழிலை இவர்களுக்கு ருச்சி இருப்பதுனாலே அந்த அடிமை தொழில் சேஷத்துவம் அடிமை ஆகாது. அதுபோல் எம்பெருமானுடைய விஷயத்திலே நீ சேஷத்துவம் பற்றி இருந்ததுன்னா அது உனக்கு இந்த லௌகிக விஷயத்திலே மனுஸ்மிருதி இத்தியாதிகளே சொன்ன சேவாசோபிருத்தி சர்வம் பரவசம் துக்கம் இத்தியாதி ஸ்லோகத்தில் படுறே அது இங்கே ஒட்டாது. அது லௌகிக விஷயத்துக்கு சரி, இந்த எம்பெருமானுடைய விஷயத்திலே அது ருச்சிகரமாக ஒருத்தன் ஒரு காரியத்திலே லௌகியத்திலே பண்ணால் அவன் அதை சுகரூபமாக எடுத்துக்கொள்வது போல இதுவும் அவர்களுக்கு சுகரூபமாக இருக்கும். ஆகவே சேஷத்துவமாகில் துக்கரூபமாக இருக்கிறோம் என்கிற நியமம் இல்லை. சேஷத்துவம் இருக்கணும்னா அது துக்கமாக தான் இருக்குன்னு முன்னாடி சொன்னையே, அது துக்கம் கிடையாது என்று கூறி அபிமத விஷயத்தில் சேஷத்துவம் சுகமாகிறது. அபிமத விஷயத்தில் உனக்கு ஒரு வேண்டிய விஷயம், அந்த விஷயத்திலே உனக்கு வேணும்னா உனக்கு அது சுகமாக தானே இருக்கிறது. அது எவ்வளவு கஷ்டமானாலும் எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை, அது சுலபந்தான் அப்படின்னு நினைக்கிறார் போலே. அபிமத விஷயத்திலே சேஷத்துவம் சுகமாகிறது. அபிமத விஷயம்னா ஒருத்தனுக்கு அவனுக்கு பிடித்த விஷயம், அந்த விஷயத்திலே அவன் ஒரு காரியம் அடிமையாக இருந்து பண்ணினாலும் அந்த அடிமை தொழில் அவனுக்கு சுகமாகிறது. அவ்விஷயத்தில் குணமடியாக வந்ததாக அன்றோ என அருளை செய்கிறார் அகாரத்தில் என்று தொடங்கி. அதுபோல குணமடியாக வந்தது. மாயினின் செய்து யுக்தம் நக்கமாவோ ஞானநாதனே. இதை ஒர்க் பண்ணுவோம். சேஷத்துவம் துக்கருவாங்குவன்றோ நாட்டில் காண்கிறது என்னில் மனுஸ்மிருதியில் சர்வம் பரவசம் துக்கம், மற்றவர்களுக்கு அடிமைப்பட்டால் துக்கம் என்றும் சேவாசோபிருத்தி அடிமைத்தனம் நாய்ப்பிழைப்பு என்றும் கூறப்பட்டது. இந்த வரிசை கிரமத்திலே மனதில் கொண்டு மற்றவர்களுக்கு அடிமைப்படுவது துயரமாக நினைக்கும் லௌகிகர்கள் கேட்க விரும்பும் கேள்விக்கான பதிலை அடுத்த சொன்னையிலே அருளி செய்கிறார். அந்த நியமம் இல்லை. உகந்த விஷயத்துக்கு சேஷமாக இருக்கும் இருப்பு சுகமாக காண்கையாலே என்பதாக காட்டி அதுக்கு உத்தரம் அருளி செய்கிறார். அந்த நியமம் இதுக்கு இல்லை. அபிமத விஷயத்தில் சேஷத்துவம் சுகமாகிறது. அவ்விஷயத்தில் குணமணியாக வந்தவையால் வந்ததாகையாலோ அன்றோ என்று அருளிச்சுகிறார். அகாரத்தில் என்று தொடங்கி தனக்கு விருப்பமானவர்களின் அடிமையாக இருப்பதே சுகமேயாகும் என்று அறியலாம். ஆகவே அடிமைப்படுதல் என்பது துயரம் ஏற்படாது என்று சொல்லி மேலே சூத்திரத்தில் அகாரத்திலே கல்யாண குணங்களை சொல்கையாலே இந்த சேஷத்துவம் குணத்தாலே வந்தது. அகாரத்திலே கல்யாண குணங்களை சொல்கையாலே, அகாரம் எம்பெருமான், அகார வச்சர் எம்பெருமான், அவனுக்கு எல்லாம் கல்யாண குணங்கள்.
ஏன்னா எத்தனை கல்யாண குணங்க, சௌசல்யம், வாத்சல்யம், ஆர்தவம், மார்தவம், சௌசல்யம், வாத்சல்யம், எத்தனை கல்யாண குணங்கள் சொல்கியாலே இது சேஷத்துவம் குணத்தாலே வந்தது. அப்போ இந்த சேஷத்துவங்கிறதும் அது ஒரு குணம், அவனுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறது ஒரு குணம். அதனால தான் சகஸ்ரநாமத்தில் எம்பெருமானுக்கு அவிஜ்ஞாதான்னு ஒரு பெயர். அவிஜ்ஞாதான ஒன்றும் தெரியாதவன், ஒன்றும் தெரியாதவன் அப்படின்னு அவன் இருந்தால்தான் அவன் சர்வஜனாவான். இவன் சர்வஜன்னு சொல்லிட்டோம், அவனுக்கு ஒன்றும் தெரியாத தன்மை இருக்கார், அது இல்லையே அப்படின்னா சர்வஜத்துவம் போயிடும். அதனால் அவிஜ்ஞாதா அப்படிங்கிற ஒரு திருநாமத்தை நாங்கள் சாஸ்திராமத்திலே விடுறார். அதுபோல் எல்லா குணங்களும் இவனுக்கு குணத்தாலே வந்தது. அதாவது ஈஸ்வரனுடைய ரக்ஷகத்துவ பிரதிபாதகமான அகாரத்திலே அந்த ரக்ஷணோபாயோகியான கல்யாண குணங்களை சொல்கையாலே, ஈஸ்வரனுடைய ரக்ஷகத்துவ பிரதிபாதகமான அகாரத்தில், அகாரம்னாலும் ஒன்று தான், எம்பெருமானாலும் ஒன்று தான், ஈஸ்வரனாலும் ஒன்று தான், நாராயணாலும் ஒன்று தான். இப்படி அந்த அகாரத்திலே அந்த ரக்ஷண உபயோகியான கல்யாண குணங்களை சொல்கையாலே அகாரத்தினாலே அவன் காப்பாற்றப்படுகிறான் என்று ஈஸ்வர விஷயமான இந்த சேஷத்துவமும் அந்த குணங்களுக்கடியாக வந்தது. ஈஸ்வர விஷயமாக நாம் சேஷத்துவமாக இருக்கிறோம்னா அதுவும் ஒரு குணம், அந்த குணமும் வந்தது என்கை. ஆகையால் இதுவும் சுகமாக இருக்க குறையும். சேஷத்துவங்கிறது சுகம்தான், அது சுகமாக மற்ற துக்கமாக இருக்கக்கூடாது, அது சுகமாகத்தான் இருக்கும், சுகமாக இருக்க குறையில்லை என்று கருத்து அப்படி சொல்லி மேலே. ஆனால் ஈஸ்வரனுடைய ரட்சகத்துவ தன்மையை கூறுகின்ற அகாரத்தில் ஆ என்னும் எழுத்தானது அந்த ரட்சகத்தன்மையை அடிப்படையான திருக்கல்யாண குணங்களும் கூறப்படுகிறது. ஆல எல்லாம் அகார வச்சோ எம்பெருமா, அக்ஷரானா அகாரஸ்மி அப்படின்னு எம்பெருமானிடம் அடிமையாக இருத்தல் என்பது இந்த கல்யாண குணங்களின் காரணத்தாலே ஆகும். ஏன் ஒருத்தன் சேஷத்துவமாக இருக்கான்னா அவன் எப்பேற்பட்ட கல்யாண குணங்களே உடையான். அப்பேற்பட்டவனுக்கு அடிமை பிறந்த ஒரு ராஜாட்ட போய் ஒருத்தவன் கவிபாட வந்தவன் வரலோம்னு, எதுக்கு கவிபாடு வந்தான், கவிபாடு பண்ண பொற்காசுகள் கொடுப்பான். அது மாதிரி அவனே எல்லா கல்யாண குணங்களும் இருக்கான். அவன்கிட்ட சேஷத்துவமாக இருந்தால் அவன்கிட்ட இருக்க கல்யாண குணங்கள் நம்மகிட்ட கொஞ்சம் ஒட்டிக்குமே, அதனால் சேஷத்துவமாக இருக்க தட்டில்லை. ஆகவே இவ்விதம் அடிமையாக இருத்தல் அவனுக்கு இன்பம் அளிக்க வல்லது என்று கூறுவதில் எந்த விதமாக குறையில்லை என்று சொல்லி மேலே அடுத்த சூத்திரத்திலே 55வது சூத்திரம் சேஷத்துவமே ஆத்மாவுக்கு சொரூபம் என்பதாக காட்டுகிறார். அதாவது அதுக்கு அவதாரிக்க விடுறார். எப்படின்னா ஆனால்னா அப்படி சொன்னால் ஔபாதிகமான இது சொரூபம் என்றோ என்று அருளி செய்கிறார். சேஷத்துமே ஆத்மாவுக்கு சொரூபம் என்று. சேஷத்துமே ஆத்மாவுக்கு சொரூபம், அதாவது உகந்த விஷயத்தில் இதன் சுகரூபத்துக்கு குணக்கிருத்துவத்தை ஏதுவாக சொல்கையாலே அந்த குணக்கிருத்துவம் இங்கு உண்டும் என்னும் இடம் சொன்ன இத்தனை ஒழிய அர்த்தஸ்திதியை நிரூபித்தால் என்பதாக காமிக்கிறார். என்னன்னா, அதாவது உகந்த விஷயத்தில் அவனுக்கு இஷ்டப்பட்ட விஷயத்திலே இதன் சுகரூபத்துக்கு அவன் சேஷத்துமாக இருந்தான், அவனுக்கு வேண்டிய காரியம் அது அவனுக்கு சுகத்தை கொடுக்கிறது. சுகரூபத்துவத்துக்கு குணத்திருத்துவத்தை ஏதுவாக சொல்லி அப்போது அவன் பண்ணுற காரியம் இந்த சேஷத்துவங்கிறது ஒரு குணம், அந்த குணத்தை ஏதுவாக அது ஒரு காரணமாக சொல்கையாலே சொல்லும் பொழுது அந்த குணகிருத்தம் இங்கு உண்டுன்னும் இடத்தும் சொன்ன இத்தனை ஒழிய அர்த்தசித்தியை நிரூபித்தால் சுவாத்மானி சஞ்சாதம் சுவாமித்வம் பிரம்மணி ஸ்திதம் ஆத்மதாஸ்யம் ஹரே சுவாமியம் ஸ்வபாவஸ்ய சதாஸ்மரஹ தாசபூதா சதசர்வே ஆத்மான பரமாத்மனஹ நான்யதா லக்ஷணம் தேஷாம் பந்தே மோக்ஷே ததைவச என்பதாக ஒரு 3 பிரமாணத்தை சுவாமி மணவாள மாமனிகள் எடுக்கிறார். அதாவது என்ன பிரமாணம் அப்படின்னா, சுவாத்மனி சஞ்சாதம் சுவாமித்வம் பிரம்மணி ஸ்திதம் உபயோர் ஏஷ சம்பந்தோ ந பரோபி அபிமதோ மம. அதாவது இது இந்த ஸ்லோகத்தை முன்னாடியும் சுவாமி மனோகரமான ஒரு இடத்துல காட்டுறார், திருப்பி அதே ஸ்லோகத்தையும் இங்கே காட்டுறார். உடமையாக இருக்கும் தன்மை
ஆத்மாவின் இயற்கையாக இருப்பது, உடையவனாய் இருக்கும் தன்மை பிரம்மத்திடம் இயற்கையாகவே இருப்பது. இருவருக்கும் இதுவே சம்பந்தம், வேறு எதையும் நான் ஒப்பவில்லை. உடையவன் உடைமை. உடையவன் யாரு? எம்பெருமான். நாமெல்லாம் அவனுடைய உடைமை. இந்த வஸ்திரம் உடைமை, இதை உடையவன் அடியே. அதுபோல உடைமையாயிருக்கும் தன்மை ஆத்மாவின் இயற்கை. ஆத்மாவுடைய இயற்கையான சுபாவம் என்னன்னா, அது அவனுக்கு நான் அடிமை, நான் அவனுடைய சொத்து, எனது ஆவியும் உனதே அப்படின்னு சொல்கிறது தான் உடைமையாயிருக்கும் தன்மை ஆத்மாவின் இயற்கையாக இருப்பு. ஆனால் அவனுக்கு என்னதுன்னா, உடையவனாயிருக்கும் தன்மை பிரம்மத்திடம் இயற்கையாக இருக்கு. இவர் நான் உனக்கு உடையவன், இப்போ வந்து இது எனக்கு உடையவன் சொன்னால், இந்த உடைமை நான் உடையவன்னா இது உண்மை சால்வையோ அப்படின்னு கேட்டால், இது என்ன சால்வை இல்லைன்னு சொல்கிறேன்னா இதுக்கு உடையவன் நான் அல்ல, அது உடைமை தான். அப்போ இதுக்கு உடைமை, இந்த உடைமைக்கு உடையவன் வேறு யாரோ. அதுபோல் இந்த ஆத்மா உடைமையாக இருக்கும் தன்மை இயற்கையாக இருப்பது, அந்த உடையவன் இருக்கும் தன்மை பிரம்மத்திடம் இயற்கையாக இருக்குது. அது இல்லைன்னா இந்த ஆத்மவஸ்து எனது இல்லைன்னு சொல்லிடுவானே. இந்த சால் எனது இல்லைன்னு நான் சொல்கிறேன்னா இல்லையோ, இது எனது இல்லை, வேறு யார்கிட்டே கிடையாது, என்னது இல்லை. அந்த மாதிரி இந்த உடைமை உடையவனுக்கு, உடையவன் வந்து உடையமையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொண்டால்தான் அதுக்கு, அதைத்தான் இங்கே காண்கிறார். சுவாமித்வம் அபிசஞ்சாதம் சுவாமித்வம் பிரம்மணி ஸ்திதா உபயோ ரேஷ சம்பந்தோ நா பரோ அபிமதோ மம. இந்த இருவருக்கும் இதுவே சம்பந்தம். உடைமை உடையவர், அவர் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அந்த இதை காட்டி மேலே இன்னொரு ஸ்லோகத்தையும் எடுக்கிறார். இந்த ஸ்லோகம் எங்கே இருக்குன்னா, விஸ்வதத்துவத்தில். அடுத்தது ஸ்வஜீவனே சேயாதி தே ஸ்வவசத்தாயம் ஸ்பிருகாயதி ஆத்மதாஸ்யம் ஹரே சுவாமியம் சுபாவஞ்ச சதாஸ்மர என்பதாக விஷ்ணு தத்துவத்தில் தான் இதுவும். நீ உய்வதில் உனக்கு விருப்பம் உள்ளதாகில், நீ வாழணும்னு நினச்சேன்னா, உனக்கு இஷ்டம் இருக்கணும்னா, உன் இருப்பிலே இஷ்டம் இருந்தாதாகில் ஆத்மாவின் அடிமைத்தன்மையும் ஹரியின் தலைமையும் இயற்கையானதை எப்போதும் நினைப்பாயாக. நீ உயிரோடு இருக்கணும்னா நீ அவனுக்கு தாசபூதா சுயம் சர்வே, நான் அவனுக்கு அடிமைப்பட்டவன், அந்த நினைப்பு எப்போது இருந்துகிட்டே இருக்கணும். அப்படி நினைத்து நீ உயிரோடு வாழணும்னா ஆத்மாவின் அடிமைத்தன்மையும் அவன் ஹரி, அவன் தலைவன், இந்த ரெண்டும் இயற்கையாகவே எப்போதும் நீ நினைத்து கொண்டு இருக்க வேண்டும் என்பதாக காட்டுகிறார். என்று சர்வபாவம் மூலமாக சொன்ன ஆத்ம அவகாரமாவது தன் சொரூப சுதந்திரம் என்கிற பிரதிபக்தி. தாசபூதா சுதசர்வே ஹி ஆத்மானஹா பரமாத்மனஹா ந அந்யதா லட்சணம் தேசாம் பந்தே மோக்ஷே ததேவச என்பதாக இன்னொரு ஸ்லோகத்தை எடுக்கிறார். இதையும் முன்னாடியே சொல்லியிருக்கார். என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, இது வந்து ஹாரிதஸ்மிருதியில் சொல்கிறது இந்த ஸ்லோகம். தாசபூதா ஸ்வயம் சர்வே ஹி ஆத்மனஹா பரமாத்மனஹா நான் அந்யதா லட்சணம் தேசாம் பந்தே மோக்ஷே ததேவச. என்ன, எல்லா ஆத்மாக்களும் இயற்கையாகவே பரமாத்மார்களுக்கு அடிமைப்பட்டவர்கள். தாசபூதா சுதசர்வே. சம்சாரத்திலும் மோட்சத்திலும் அவர்களுக்கு வேறு வகை லட்சணம் இல்லை. சரி, இந்த தாசபூதரான இந்த ஆத்மானது அங்கே போய் பரமபதத்தில் போயிட்டா எனக்கு பெரிய பெரிய பரமபதம் கிடச்சிருக்கு அப்படின்னு அங்கே போய் நான் சேஷத்துவம் இருக்க மாட்டேன்னு சொன்னால் அதுவும் தப்பு, அதுவும் சொல்லக்கூடாது, அதுவும் சொல்ல முடியாது என்பதை காட்டுகிறார். சம்சாரத்திலும் மோட்சத்திலும் அவர்களுக்கு வேறு வகை லட்சணம் இல்லை. அவர் இந்த ஆத்மாவுக்கு என்ன லட்சணம்னா சேஷத்துவம் தான் லட்சணம். அது இந்த 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 லோகத்திலும் அதுதான், எந்த லோகத்துக்கு போனாலும் அதுதான், பரமபதத்தில் போனாலும் அதுதான். அதைத்தான் தாசபூதாக சதசர்வே ஹி ஆத்மானகா பரமாத்மனகா ந அந்யதா லட்சணம் தேசாம், வேறு லட்சணம் அவர்களுக்கு கிடையாது. பந்தே மோக்ஷே ததைவஜ. அவர்கள் பந்தமாக கட்டுண்டு இந்த சம்சாரத்தில் இருந்தாலும் சரி, இந்த சம்சாரத்திலிருந்து அவர்களுக்கு மீட்சிகின்ற வைகுந்தமானகர் மற்றது கையதுவேன்னு அங்கே போய் சேர்ந்தாலும் சரி, எங்கே போனாலும் இவர்கள்
அவனுக்கு சேஷபூதர்கள், சேஷத்துவமே முக்கியம், அதை காட்டுகிறார். இத்தியாதிகளிலே இத்தை ஆத்மாவுக்கு சுவாபாவிகமாக சொல்கிறார். இது சுவாபாவிகம், இயற்கை. நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் அது அவர்களுக்கு வந்து சேரும். ஆகவே சேஷத்துவமே ஆத்மாவுக்கு ஸ்வரூபம் என்று. இத்தால் என்ன சொல்கிறாருன்னா, இந்த சேஷத்துவம் தான் ஆத்மாவுக்கு ஸ்வரூபம். நீ அது எங்கே இருந்தாலும் சரி, பக்தாத்மாவாக இருந்தாலும் சரி, இல்லை முக்தாத்மாவாக இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சேஷத்துவமே இவர்களுக்கு ஸ்வரூபம். ஆகவே சேஷத்துவமே ஆத்மாவுக்கு ஸ்வரூபம் என்று காட்டுகிறார். சேஷத்துவமே அன்று அவதரிப்பானேன், சேஷத்துவமே என்று அவதரிப்பானேன், ஞானானந்த சுரூபமான ஆத்மவஸ்துக்கு அல்லாத போதும் சொரூபம் இல்லையோ என்று அருளி செய்கிறார். சேஷத்துவம் இல்லாத போது சொரூபம் இல்லை என்று அடுத்த சூழ்நிலை. அதாவது அடுத்த இதில் என்ன காட்டினார், சேஷத்துவமே ஆத்மாவுக்கு ஸ்வரூபம்னு காட்டினார். அப்படி சேஷத்துவமே என்று அவதரிப்பாரே, ஏன் சேஷத்துவமேன்னு ஏன் சொல்லணும்? மற்ற ஞானானந்த ஸ்வரூபமாக இல்லையா ஆத்மா? ஆத்மாவுக்கு என்ன லட்சணம்னா ஞானானந்த ஸ்வரூபம்னு ஒரு லட்சணம் இருக்கோ இல்லையோ? ஆத்மா எப்பொழுதே ஞானமானது, ஞானத்தை உடையது, ஆனந்தமாக இருக்கிறது, ஞானானந்த ஸ்வரூபகா ஆத்மான்னு ஆத்மாவுக்கு ஒரு லட்சணம் இருக்கும்போது அதை விட்டுட்டு இது சேஷத்துவம் தான் ஆத்மாவுக்கு லட்சணம்னு ஏன் சொல்வானே அப்படின்னு ஒருத்தன் கேட்டான்னா, ஆத்மவஸ்துக்கு அல்லாத போதும் சொரூபம் இல்லையோ என்ன? அதுக்கு அருளி செய்கிறார், சேஷத்துவம் இல்லாத போது சொரூபம் இல்லை. இப்போ இவனுக்கு சேஷத்துவம் இல்லைன்னா அவனுக்கு சொரூபமே இல்லாத போயிடும். சேஷத்துவம் இல்லைன்னா அந்த ஞானானந்த ஸ்வரூபமான அந்த ஆத்மவஸ்து அதுவும் இல்லாமல் போயிடும். சேஷத்துவம் ஒன்று தலை கொண்டால்தான் அந்த ஆத்மாவிற்கு ஞானம் இருக்கும், பக்தி இருக்கும், பிரபத்தி இருக்கும், எல்லாம் இருக்கும். இது சேஷத்துவம் எப்போ இல்லையோ அப்போ கர்மஞான பக்தி யோகம், பிரபத்தி யோகம் எல்லாம் அது அழியும் என்பதாக காட்டுகிறார். சேஷத்துவம் இல்லாத போது ஸ்வரூபம் இல்லை. அதுக்கு அவதாரிகை இருக்கிறார். சேஷத்துவம் என்று அவதரிப்பாரேன், ஏன் சேஷத்துவம் சொல்லணும்? எதுக்கு திருப்பி திருப்பி சொல்கிறேன்னா மனசில் படணுங்கிறதுக்கான 2வது தடவை சொல்கிறேன். ஞானானந்த ஸ்வரூபமான ஆத்மவஸ்துவுக்கு அல்லாத போதும் ஸ்வரூபம் இல்லையோ? இந்த ஞானானந்த ஸ்வரூபமான ஆத்மவஸ்து அல்லாத போதும் அது எப்போதும் அதுக்கு ஆத்மாவுக்கு லட்சணம் ஞானானந்தம் தானே, அது இருக்கு. அல்லாத அப்போ அதுக்கு சொரூபம் இருக்கு. சேஷத்துவம்னு சொல்லாத போகும் ஆத்மாவுக்கு ஒரு சொரூபம் இருக்கு. அது என்ன சொரூபம்? ஞானானந்த ஸ்வரூபம். அந்த சொரூபம் இல்லையோ என்ன இருக்கு என்று அருளி செய்கிறார். அது இருக்கு, ஆனால் அந்த சேஷத்துவம் இல்லாட்டா அந்த சொரூபம் அது பரிமளிக்காது. இந்த சேஷத்துவம் தான் முதல்ல முக்கியம். சேஷத்துவம் இருந்தால்தானே சொரூபம் பரிமளிக்கும் அப்படின்னு. அதான் கல்வி கற்கலாம். கட்டுறதுக்கு என்ன பயன்னா, கற்றதனால் நிற்க அதற்கு பயன்னா. இவன் படிச்சுட்டு அவன் படித்தது ஒன்றும் செய்கிறது ஒன்றும் அப்படின்னா, படிப்பது ராமாயணம், எடுப்பது பெருமாள் கோயில்னா அது என்ன பிரயோஜனம்? ஆகவே ஞானத்துவம் எல்லாம் இருக்குது, ஞானானந்தம் தான் ஆத்மா. ஆனால் அந்த சேஷத்துவம் இல்லையாகி அந்த ஞானானந்தம் இல்லாமல் போய்விடும். ஆக இவ்விதம் குணங்களால் மட்டுமே அடிமைத்தனம் உண்டாகிறது என்றால் அது செயற்கையாக அடிமைத்தனம். இந்த குணங்கள் இருக்கு, ஞானானந்த குணங்கள். ஆனால் ஞானானந்த குணங்களால் அது உண்டாகிறது அப்படின்னு சொன்னால் அது செயற்கையாக அடிமைத்தனம். அப்படிகளில் ஆத்மாவிற்கு சொரூபத்திலே அடிமைத்தனம் இல்லையா என்று கேள்வி கேட்டு அதற்கு விடை அருளி செய்கிறார். அதாவது உகந்த விஷயத்தில் இவன் சுகரூபத்துவக்கு குணத்திருவத்துவம் ஹேதுவாக சொல்கையாலே அந்த குணக்கிருத்துவம் இங்கும் உண்டும் என்னும் இடத்தில் சொன்ன இத்தையுடைய அர்த்தசிதியை நிரூபித்தார். சொத்வமாத்மனி சஞ்சாதம் சுவாமித்வம் பிரம்மணி ஸ்திதம் ஆத்மதாஸ்யம் ஹரே சுவாமியம் ஸ்வபாவம் ச சதா ஸ்மர தாசபூதா சதசர்வேஹி ஆத்மனஹா பரமாத்மனஹா நான்யதா லட்சணம் தேஷாம் வந்தே மோக்ஷே ததைவச இத்தியாதிகளிலே இத்தை ஆத்மாவுக்கு சுவாபாவிகளாக சொல்கையாலே சேஷத்துவமே ஆத்மாவுக்கு ஸ்வரூபம் இல்லை என்று சொல்லி நமக்கு பிடித்த விஷயங்களில் சுகம் உள்ளது என்று கூறுவதற்காகவே அந்த பொருள்களுக்கு அடிமைப்பட்டு இருத்தல் கூறினோம். இதனை போன்றே ஈஸ்வர விஷயத்திலும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இது நமக்கு புரியுங்கிறதுக்காக வேண்டி சொன்னோம். இதை ஈஸ்வர விஷயத்திலே எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று கூறி கீழே உள்ள அந்த விஷ்ணு தத்துவம் ஸ்லோகங்கள்லாம் காட்டி மேலே அதற்கு விஷ்ணு தத்துவம் 2 ஸ்லோகம், ஆதிதஸ்மிதி ஒரு ஸ்லோகம் என்று காரி ஆத்மாவுக்கு ஈஸ்வரிடம் அடிமைப்பட்டு இருத்தல் என்பது
சொரூபம் என்று விளங்குகிறது என்பதாக முடித்து மேலே சேஷத்துவம் இல்லாத போது சொரூபம் இல்லை என்பதாக முடிக்கிறார். அதாவது சேஷத்துவம் என்று அவதரிப்பானே ஞானானந்தமாக இருக்க அந்த ஆத்மாவுக்கு சேஷத்துவம் தான் முக்கியம் எப்படின்னு ஏன் சொல்லணும்னு சொல்லி, அது சேஷத்துவம் இல்லாத போது ஆத்ம அபகார ரூபமான சுவாதந்திர புத்தி நடக்கையாலே. சேஷத்துவம் இல்லைன்னா அவனுக்கு ஆத்ம அபகாரங்கிற ஒரு ஹானி வந்துடும். ஹானின்னா ஒரு குத்தம். சேஷத்துவம் இல்லாத அதுதான் ஆரனுக்கு எனதாவியும் உணதேங்கிறார் ஆழ்வார். பானமாவுடைய விதேசத்தில் பாட வந்தார், பாடினார். ஆரனுக்கு நின் பாதமே சரண்னார். ஐயோ, எனக்கு இவர் திருவடியை கொடுத்துட்டாரே, இவருக்கு நாம் என்ன கைமாறு செய்வது, ஏதாவது பண்ணணுமே பிரத்யுபகாரம் அப்படின்னு திருவள்ளுவம் பத்துறார். ஒன்றும் பண்ண முடியல. அங்கே எங்கே திளைக்கிறார், ஒன்றும் இல்லை. சர்வஜனுக்கு என்ன கொடுக்க முடியும், என்ன ஒன்றும் கொடுக்க முடியாது. ஐயோ, ஏதாவது ஒன்று கொடுத்தானுமே அப்படின்னா இந்த ஆத்மவஸ்து இருக்கே அதை கொடுத்துருவோம் அப்படின்னு சரணாகதி பண்ணுறார். அப்புறம் நினைக்கிறார், ஐயோ தப்ப சொன்னோம், என்ன எனதாவியும் உனது, இந்த ஆவியும் ஒன்று அது துப்பியம் வஸ்து கோவிந்த துப்பியம் சமர்ப்பிக்காமிங்கிறார் போலே இந்த ஆத்மவஸ்து ஒன்று எடுத்து உனக்கே கொடுத்தால் அது களவு கொள்ளுமா போலே என்பதாக சாதிக்கிறார். வீட்டிலே இருந்தெடுத்து அந்த ஆத்மவஸ்து நீ உன்னுடைய ஆத்மவஸ்துவை அவனுக்கு ஏதாவது சமர்ப்பிக்கிறன்னு சமர்ப்பிச்சா கூட அதுவும் அவனுடைய வஸ்து தானே, உன்னுடைய வஸ்து ஒன்றுமே கிடையாது. அதனால தான் எந்த காரியம் பண்ணாலும் இதம் நமம அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். எந்த தட்சிணை யாருக்கு கொடுத்தாலும் எத்கிஞ்சது தட்சிணா எதோக்த தட்சிணா இவ ஸ்வீகரித்திய அப்படின்னு சொல்லி ஏதோ கொஞ்சம் கொடுக்குறோம். எவ்வளோ கொடுத்தாலும் காணாது. அதே எதோக்த தட்சிணாக நினைத்து கொண்டு சுவாமிகள் ஸ்வீகரித்து கொள்ள வேண்டும். இதம் நமம, இது சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் அஸ்து அப்படின்னு எல்லாத்தையும் முடிக்கிறோம். ஆகவே அந்த புத்தி இருக்கிறதுனாலே இந்த ஆத்மவகார ரூபான சுவாதந்திரிய புத்தி அது நடக்கையாலே அது நடந்திருக்கிறா அவனுடைய சொரூபம் அழிந்துவிடும் என்று மத்தை தர்ப்பீசிக்கிறார். மேடு 2 வாக்கியத்தாலே ஆத்ம அபகாரமாவது என்று தொடங்கி ஆத்ம அபகாரம்னா என்ன என்பதை மேலே காமிக்கிறார். அதாவது ஆத்ம அபகாரமாவது சுதந்திரம் என்கிற நினைவு. சுதந்திரம் என்னும் போது இல்லையாய்விடும். ஆத்ம அபகாரமாவது ஆத்ம அபகாரம்னா என்ன அப்படின்னா சுதந்திரம் என்கிற நினைவு. நானே எனக்கு ஆத்ம அபகாரமாக ஆத்மாவை திருடிக்கொண்டு விட்டால் அது சுதந்திரமாக அது என்னுடைய வஸ்துன்னு நினச்சிட்டேன்னா அப்படி சுதந்திரன் ஆயிடுறேன். அது அவனுடைய வஸ்துன்னு நினச்சிடாதான் நீ பரதந்திரனாக இருக்க முடியும். எப்போ நீ பரதந்திரனாக இருக்க நினைப்பு இல்லையோ அப்படி சுதந்திரனாக நினச்சா அந்த ஆத்ம வஸ்து ஒன்றுவதுன்னு நினச்சிக்கிறேன். அப்போ அவனுடைய வஸ்துவை எடுத்துக்கொண்டு நீ நினைக்கும் பொழுது அது களவு கொள்ளுமா போலே என்பதாக ஆகிறது. அதாவது ஆத்ம அபகாரமாவது சுதந்திரம் என்கிற நினைவு. ஆத்ம அபகாரங்கிறது சுதந்திரமாக இவன் சுதந்திரம் நினைக்கவே கூடாது. இவன் பரதந்திரம் தானே இருக்கணும். உமக்கே நாம் ஆட்சி செய்வோம் தானே, அடிமை தொழில் பூண்டாயே தானே. ஆகவே இந்த ஆத்மாபகாரம் சுதந்திரம் நினைவு சுதந்திரமாகும் போது இல்லையாகிவிடும். எது இல்லையாகிவிடும்? சேஷத்துவம் இல்லையாகிவிடும். சேஷத்துவம் இல்லையாகிவிடும். யோ அந்யதா சந்தம் ஆத்மானம் அந்யதா பிரதிபத்தியதே கிம்தேன கிருதம் பாவம் சோரேன ஆத்மபகாரினா என்று சர்வபாவ மூலமாக சொன்ன ஆத்ம அபகாரம் ஆவது. ஆத்ம அபகாரம் ஆவது தன் சொரூபம் சுதந்திரம் என்கிற பிரதிபக்தி. தன் சொரூபம் தன் என்கிற தன் சொரூபம் ஸ்வரூபம் தன் சொரூபம் சுதந்திரம், நான் சுதந்திரமாக இருக்கிறேன் அப்படிங்கிற நினைக்கிற அந்த பிரதிபக்தி அப்படிங்கிற காட்டி இந்த ஸ்லோகத்தை காட்டிக்கிறார். இது ஸ்லோகம் எங்கே இருக்குது அப்படின்னா பாரதத்திலே ஆதி பர்வத்திலே இருக்குது. பாரதம் யோ அந்யதா சந்தம் ஆத்மானம் அந்யதா பிரதிபத்தியதே கிம்தேன கிருதம் பாவம் சோரேன ஆத்மன அபகாரம். சோரன்னா திருடுன்னா களவு கொள்ளுமா போல. களவுன்னா இந்த திருநெல்வேலி மாவட்டம் உள்ளவாள் களவுன்னா தெரியும். காஞ்சிபுரத்தில் போட்டால் களவுன்னு சொன்னால் அவளுக்கு அதெல்லாம் புரியாது. அவள் திருடுன்னு சொன்னால் தான் புரியும். களவுங்கிற வார்த்தை அவளுக்கு புரியாது. இது தேச பாஷை. பகவானுக்கு அடிமைப்பட்டு இருக்கும் ஆத்மாவை தன்வசப்பட்டதாக இவன் அறிகிறானோ. இந்த பகவானுக்கு அடிமைப்பட்டு இருக்கும் இந்த ஆத்மா, ஆனால் இது அவனுக்கு அடிமைப்பட்டது இல்லை. நான் என்னை சார்ந்தவன். அதான் தொம்மே அண்மைய சோகத்தில் பட்டர் ஆச்சரியமாக சாதிக்கிறார். தொம்மே ஹம்மே தொம்மே இந்த ஜீவனுக்கும் பெருமாளுக்கும் உள்ள ஒரு வார்த்தாலாபம். அந்த
பட்டர் 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 கட்டியத்தில் சொல்லுவோம். தொம்மே தொம்மே ஹம்மிங்கிற ஸ்லோகத்தில் தொம்மே பகவான் என்ன சொல்கிறார் ஜீவனை பார்த்து, ஏ ஜீவனே தொம் நீயானவள் மே என்னை சார்ந்தவள். அவன் இல்லை 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 அகம் மே நான் என்னை சார்ந்தவன். தொம்மே ஹம்மே ததிதீதம் அப்படின்னா அது எப்படி அப்படின்னா நீ என்னை சார்ந்தவன் ஆச்சே அப்படின்னா நீ என்னை சார்ந்த இல்லை நான் என்னை சார்ந்தவன் உன்னை சார்ந்தவன் இல்லைன்னா அது எப்படி அப்படின்னா சேதனம் கேட்குறான். அதுக்கு பகவான் சொல்கிறான் வேத மூலம் பிரமாணம், இதுக்கு வேதம்தான் பிரமாணம் அப்படின்னு அவன் சொல்கிறான். இவன் சொல்கிறான் எனக்கு ஒரு பிரமாணம் இருக்குன்னா என்ன பிரமாணம்? தது அனாதி சித்தகா, நான் என்னை சேர்ந்தவன் அனாதியாக நினச்சிட்டே இருக்கேன், அதனால் எனக்கு இது பிரமாணம் உனக்கு அது பிரமாணம் தான். தொம்மே ஹம்மே ததிதி குதஸ்ததிகிதி வேதமூல பிரமாணம் ததிகி இது அனாதி சித்தம், இது அனாதி சித்தமாக இருக்கிறது என்று தொம்மே ஹம்மே காமிக்கிறார். அதே மாதிரி பகவானுக்கு அடிமைப்பட்டு இருக்கும் ஆத்மாவை தம்வசப்பட்டதாக எவன் அறிகிறானோ அப்படி நினச்சிட்டானா அவன் அந்த ஆத்மாவை திருடினவாய் போல களவு கொண்டவாய் போல. அந்த திருடனால் என்ன பாவம்தான் செய்யப்படவில்லை. ஒரு திருடன் ஒரு திருடு காரியத்தை பண்ணணும்னா அதுக்கு பலவிதமான பாவம் செய்யணும். கொன்னையன் பலவுகிறை குறிக்கோடு ஒன்று உலாமையால் பலவிதமான பாவங்கள் செய்யணும். என்ன செய்யணும்னா முதல்ல வீட்டை உடைக்கணும். பூட்டிருக்க வீட்டை உடைக்கிறதே அன்லாஃபுல், அப்போ அது ஒரு குத்தம், அது ஒரு தப்பு. அப்புறம் வீட்டை உடைக்கணும், அப்புறம் பீரோவை உடைக்கணும். அங்கே நாய் ஏதாவது கத்தினா அதுக்கு பிஸ்கட் போடணும், இல்லாட்ட நாயை கொல்லணும். சிசிடிவி வச்சுருந்தாலும் முதல்ல சிசிடிவியை உடைச்சிட்டு உள்ளே வரணும். இப்படி பலவிதமான காரியங்கள். ஏடிஎம்மில் போய் பணம் எடுக்கணும்னா அந்த ஏடிஎம் பணம் வர இடத்துல தாரை வைக்கிறான். தாரை வச்சதுன்னா பணம் வர மாட்டேங்கிறது. அப்புறம் இவன் பணம் வரலன்னு போயிட்டான்னா அந்த தாரை எடுத்துகிட்டு இவன் பணம் எடுத்துக்கிறான். அப்போ எவ்வளோ அங்கே சிசிடிவி கேமரா உடைக்க வேண்டியதுக்கு, நம்ம கதவை உடைக்க வேண்டியிருக்கு. யாராவது ஒருத்தர் திருநாயை கொடுத்து யாராவது ஒருத்தர் பார்த்துட்டாருன்னா நீ பார்த்துட்டியாருன்னு நீ பார்த்துட்டு அவன் சாட்சி சொல்லுவான்னு இவனை சுற்ற வேண்டியிருக்கு. இப்படி எத்தனையோ விதமான பாவத்தை ஒரு திருடன் செய்ய வேண்டியிருக்கு. அதே மாதிரி நீ ஆத்மவிகாரம் பண்ணினா திருடனுக்கு சமம். திருடனுக்கு சமம்னா திருடனுக்கு எத்தனை பாவங்கள் வந்து சேர்றது லோகியத்திலே, அதே மாதிரி இத்தனை பாவமும் உனக்கு வந்து சேரும் என்பதாக காட்டுகிறார். பகவானுக்கு அடிமைப்பட்டு இருக்கும் ஆத்மாவை தன்வசப்பட்டதாக எவன் அறிகிறானோ ஆத்மாவை அவன் திருடும். அந்த திருடன் என்ன பாவம் தான் செய்ய மாட்டான். ஒருத்தர் பார்த்துட்டு அவனை கொலை பண்ணி தான் திருடனா கொலை பண்ணிட்டு போயிடுவான். அவன் திருடுங்கிறது ஒரு பாவத்துக்காக வேண்டி இவன் கொலையும் செய்ய பாவம். எத்தனை பாவம் செய்கிறது ஒரு திருடத்துக்காக வேண்டி எத்தனை காரியங்கள் செய்ய வேண்டியிருக்கு. ஆகவே இந்த ஆத்மாபகாரமானது சோராபகாரம். சோராபகாரம் திருட்டுத்தனம். திருட்டுத்தனம் என்பது ஒரு பாவத்தை செய்யும் போக 7 பாவத்தை செய்ய வேண்டும், நிறைய பாவத்தை செய்ய வேண்டும் என்பதாக காட்டுகிறார். ஆகவே அந்நியதா சந்தம் ஆத்மானம் அந்நியதா பிரதிபத்தியதே கிம் தேன ந கிருதம் பாவம் சோரேன ஆத்மாபகாரினா என்பதாக காட்டி என்று சர்வபாவ மூலமாக சொன்ன ஆத்மா எல்லா பாவத்துக்கும் வந்து சேரும். ஒரு காரியம் செய்ய போய் எல்லா ஒரு திருடு காரியம் ஒன்று செய்ய ஏகப்பட்ட காரியங்களை செஞ்சு ஒரு பாவத்துக்கு பல பாவம் வந்து சேருது. ஆகவே இந்த ஆத்மாபகாரமானதும் அதே போன்றது. ஆகவே ஆத்மாபகாரம் தன் சொரூபம் சுதந்திரம் என்கிற பிரதிபத்தி. இது என்னுடைய வஸ்துன்னு நினச்சிண்டா அது திருட்டு. அது திருட்டு பண்ணால் எவ்வளோ பாவம் வருமோ அத்தனை பாவம். ஆகவே நீ திருட்டு பண்ணாமல் தன்னுடைய வஸ்துன்னு நினைக்காமல் அவனுடைய வஸ்து சேஷத்துவமே இருந்து போயிட, அதில் என்ன இருக்கிற தட்டு என்ன குறை இருந்தால் என்ன என்று சுதந்திரம் ஆமளவில் அசன்னேவங்கிறபடியே சொரூபம் இல்லையா. சரி அப்படியே சுதந்திரமாக இருக்கேன் அப்படின்னா அசன்னேவ அப்படிங்கிற சொல்லிக்கிறபடியே அது முதலே அந்த வியாக்கியானத்தை ஆரம்ப வேதத்திலே எடுக்கிறார். தைத்திரிய ஆரணத்திலே அசன்னேவ சபவதி அசத் பிரம்மேதி வேத சேது அஸ்தி பிரம்மேதி சேத் வேத சந்தமேனம் ததோ விதுகு என்று எவன் பிரம்மத்தை அறிகிறான் என்பது ஒருவனுக்கு இல்லையாகில் அவன் இருந்தும் இல்லாதவனாக ஆகிறான். இவன் ஒருவன் பிரம்மத்தை அறிகிறானால் அவன் உள்ளதாகில் அதனால் இவன் உள்ளவனாகவே அறிகிறார்கள். பிரம்மத்தை தெரிந்துட்டால் இவன் எல்லாம் தெரிந்ததாக ஆகிவிடும். அதை ஒன்று தெரிந்து கொள்ளாவிட்டால் ஒன்றும் தெரிந்ததாக ஆகிவிடும். ஆகவே இந்த அசன்னேவசன்கிறபடியே இவனுக்கு இல்லையாகிவிடும். சொரூபம் இவன் சேஷத்துவத்தை புரிஞ்சு காட்டா இவனுக்கு சொரூபம் இல்லையாகிவிடும். யானே என்னை அறியலாதே. ஆகையால் சேஷத்துவம் இல்லாத போது சொரூபம் இல்லை, என்ன தட்டில்லை என்று கருத்து. ஆகவே ஒருத்தருக்கு சேஷத்துவம் இல்லைன்னா சொரூப நாசம். சொரூபம் நாசம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் இப்போ பேசிக்கே போயிடுது, ஃபவுண்டேஷனே போயிடுச்சுன்னா கட்டடத்தை எங்கேருந்து கட்ட. ஆகவே சேஷத்துவம் இல்லாத போது சொரூபம் இல்லை, என்ன தட்டில்லை என்று கருத்து.
ஆக பிரகிருத்தியர்த்தமான ஈஸ்வரனுடைய காரணத்துவம், பிரகிருத்தியர்த்தமான ஈஸ்வரனுடைய காரணத்துவம், தாத்வர்த்தமான ரட்சகத்துவம். பிரகிருத்தியர்த்தம்னா சாதாரண இது, ஈஸ்வரனுடைய காரணத்துவம். தாத்வர்த்தம்னா என்னன்னா இவன் ரக்ஷகன், ரக்ஷனை அப்படிங்கிறது தாது, அவரக்ஷனை அப்படிங்கிறது தாது. அந்த அவரக்ஷனைன்னா காப்பாற்றுறது. இவனுக்கு தொழில் என்ன? காக்கும் தொழில், காக்கும் பெருமான், கண்ண பெருமான், அவனுக்கு காப்பதே தொழில். அப்படி அது அந்த ரக்ஷகத்துவம் அந்த தாதுக்கு அவன் அதுக்கு சரியாக வந்துடுறான். அப்படி தாத்வர்த்தமான ரக்ஷகத்துவமும் அர்த்தபலத்தால் சிவபுதித்துவம். சிவபுதித்துவம் எப்படி? அந்த அர்த்தத்தினால வந்தது. அந்த அவன் அகல இல்லை நிலையம் என்று அலைமேல் மங்க. அப்படி அந்த அர்த்தபலத்தினால் சிவன் நாராயணா அப்படின்னா தான் அவனுக்கு பிரயோஜனம். அவன் ரெண்டு மிதுனமே தான் உத்தேசியம். ஆனாலே அர்த்தபலத்தாலே அந்த சேஷத்துவமே மிதுனம்ங்கிறதுனாலே சிவபுதித்துவமும் பிரத்யசித்தமான சேதன சேஷத்துவ பிரதிசம்பந்தனான சேஷித்துவமும் ஆகிய அகாரத்தை அருள் செய்தார். இப்போ இது அகாரத்தால் என்னத்தை அருள் செய்தார் அப்படின்னா, அவன் பிரகிருத்தியர்த்தமான ஈஸ்வரன், தார்த்தமான ரக்ஷகனாக இருக்கான். அர்த்தபலத்தாலே அவன் சிவபுதித்துவமாக இருக்கிறான். பிரத்யசித்தமான சேதனாசேஷத்துவ பிரதிசம்பந்தியான சேதன சேஷத்துவ பிரதிசம்பந்தி சேதனர்கள் அவனை அண்டி சேஷத்துவங்களை உணர்ந்து இருக்கிறார்கள். இப்படி சேஷித்துவம் ஆகிற இவர்கள் சேஷனாக இருக்கிறதுனாலே அவன் சேஷியாக ஆகிவிடுறான். இவர் நாங்கள் தாசபூதாக இல்லாட்டா அவனுக்கு சேஷிங்கிறதே போயிடுமே. ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகுது, அவன் கல்யாணம் ஆனவுடனே அந்த தம்பதிகளுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. இவன் குழந்தை பிறந்தால் தானே இந்த தம்பதிக்கு, இந்த கல்யாணம் ஆன ஒரு புருஷனுக்கு அப்பாங்கிற ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது. இல்லாட்டா அப்பாங்கிறதே யார் சொல்ல முடியாது. ஸோ அதனால் இவளுக்கு என்ன ப்ரொமோஷன் கிடைக்குது? புள்ள பிறந்ததுனால தான் இவளுக்கு அப்பா, இவளுக்கு அம்மா அப்படின்னு ஒரு பெயர் வருது. குழந்தைய பிறக்காட்டா இவளுக்கு அப்பாவும் பெயர் வராது, அம்மானும் பெயர் வராது. ஆகவே அதனால தான் திருவள்ளுவர் திருக்குறளில் 2 குறள் அருள் செய்கிறார் மகன் தந்தையை பற்றி. மகன் பிரசங்காத ஞாபகத்தினால சொல்கிறேன். மகன் தந்தைக்கு ஆற்றும் தந்தை காற்றும் நன்றி. மகன் தந்தை காற்றும் நன்றி, இவன் தந்தை என்னோற்றான் கொள் எனுஞ்சொல். தந்தை மகனுக்கு காற்றும் உதவி அவையத்து முந்தி இருப்ப செயல் அப்படின்னா, இங்க மகன் தந்தை காற்றும் நன்றினர். மகன் அப்பாவுக்கு என்ன நன்றி சொல்றான்னா, இவன் தந்தை என்னோற்றான் கொள், இவரை பெற்ற வயிறுடையால் என்ன நோன்பு நோத்தார்களோ அப்படின்னு மகவன் தந்தை காற்றும் நன்றி, இவன் தந்தை என்னோற்றான் என்ன நோன்பு நோத்து பெற்றாலோ அப்படின்னு சொல்கிறான். அப்போ இங்கே நன்றின்னு போடுறார். இப்போ ஒரு பையனை பெற்று வளர்த்து படுக்க வச்சு தாரக போஷணங்கள்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணுறது யார்? அப்பா. அப்போ இந்த பையன் என்ன சொல்லணும்? பையன் அவருக்கு தானே நன்றி சொல்லணும். அப்போ மகன் தந்தை காற்றும் உதவிங்கிறார். இங்கே போய் உதவி அதுதானே, மகன் தானே தந்தைக்கு நன்றி சொல்லணும். தந்தை மகனுக்கு நன்றி சொல்கிறாரு அப்படின்னா, நீ பிறக்காட்ட எனக்கு அப்பான்னு பேரே இருக்காதா, அதுக்காக நன்றின்னா. மகன் தந்தைக்கு ஆற்றும் நன்றி. மகன் தந்தை ஒரு இடத்துல நன்றி போடுறார், ஒரு இடத்துல உதவி போடுறார். மகன் தந்தை காற்றும் உதவி தான் இங்கே வரும். தந்தை மகனுக்கு காற்றும் உதவி, மகன் தந்தை காற்றும் நன்றி. மகன் தான் நன்றி, தந்தை தான் உதவி. இவர் உதவி பண்ணார், பெற்றார், வளர்த்தார், படிக்க வச்சார், சொல்லிக் கொடுத்தார், உதவி பண்ணார். அதனால என்ன அவன் முன்னுக்கு வந்தான். இவன் எதுக்கு நன்றி சொல்றாருன்னா, அப்பான்னு பெயர் வந்ததே ஒன்னால தானே, நீ புறக்காட்டா அதனால உனக்கு தேங்க்ஸ் சொல்றேன். மகன் தந்தை காற்றும் நன்றி, இவன் தந்தை என்னோற்றான்கள் எனுச்சல் அப்படின்னு. ஆகவே இந்த எதுக்கு சொல்றேன்னா, இந்த சேஷத்துவம் இல்லாட்டா சேஷத்துவம் சித்திக்காதே, அதனால் அதை சொல்கிறார். நான் இந்த சேஷத்துவமும் சேதன சேஷத்துவ பிரதிசம்பந்தியான சேஷித்துவமும் சேதன சேஷத்துவ பிரதிசம்பந்தியான எல்லா நீரொரு சேஷம் நான் எல்லாரோடைய சம்பந்திக்கும் அவன் இருக்கிறதுனால சேஷித்துவமாகிற அகாரத்தை அருளிச்சு. அவனுக்கு சேஷின்னு பேர் வருது. அவன் சேஷி அகாரம், அகார வாச்சவன் எம்பெருமான். அந்த அகாரத்தின் அர்த்தத்தை அருளி செய்தார்கள். இப்படி பிரகிருதி அர்த்தமாகவும் தாத்வர்த்தமாகவும்
அர்த்தபலத்தாலும் பிரத்யசித்தமான சேதன சேஷத்துவத்தினாலே அவனுக்கு வந்த சேஷித்துவமானும் ஆகிற அகாரத்தின் அர்த்தம் தானே இதெல்லாம், அகார அர்த்தத்தை அருளி செய்தாரே என்று அனந்தரம் மத்தியம அக்ஷரமான உகாரத்துக்கும் அர்த்தம் அருளி செய்வதாக உபக்கிரமிக்கிறார். இப்போ இதோட அகாரார்த்தம் முடிகிறது. முடிச்சுட்டு அனந்தரம் இதுக்கு மேலே மத்தியம அக்ஷரமான ஓம் ஆ ஊ மா அகாரத்த அர்த்தத்தை இதுவரை சொன்னார். இனிமேல் மத்தியம பதமான மத்தியபதமான உகாரத்துக்கு அர்த்தம் அருளி செய்வதாக உபக்கிரமிக்கிறார். மேலே ஆரம்பிக்கிறார். ஸ்தான பிரமாணத்தாலே உகாரம் அவதாரணார்த்தம் என்று என்பதாக மேலே காட்டுகிறார். அதே மேலே நாளைக்கு இன்னைக்கு இது பந்தி வாசம் ஆக இச்சேர்த்தி உத்தேசமாய்விட்டது. இச்சேர்த்தி உத்தேசியம் என்கையாலே இவர்களை தனித்தனையே விரும்புகை உத்தேசியம் அண்ணு என்னபடி இருவரையும் பிரித்து விரும்பினால் ராவண சூர்பனகளுக்கு போலே அனர்த்தமே பொழிக்க வத்தனை இருவரையும் பற்றினாளிரே வீட்டாழ்வானை போலே வாழலாவது. இனிமேல் இதில் விபக்தியர்த்தம் அருளி செய்வதாக பிரதமம் விபக்தி தன்னை நிர்தேசிக்கிறார். இதிலே சதுர்த்தி ஏறி கழியும் என்ன 48வது சூர்ணிகை. இதிலே சதுர்த்தி ஏறி கழியும், அதாவது இவ்வகாரத்திலே சதுர்த்தி ஏறி சுபம் சுலுக் இத்தியாதி சூத்திரத்தாலே லுப்தமாய்ப்போம் என்கை விபக்தி அந்தரமெல்லாம் கிடக்க இவ்வகாரத்தில் சதுர்த்தி ஏறினபடிதான் எஞ்ஞனே என்கிற சங்கையை அனுவர்த்திக்கிறார். சதுர்த்தி ஏறினபடி எண்ணில் என்று 49வது சூத்திரம். சதுர்த்தி ஏறினபடி எண்ணில் அதற்கு உத்தரம் அருளி செய்கிறார். நாராயண பதத்துக்கு சங்கரகமாய் இருக்கையாலே என்ன 50வது சூத்திரம். நாராயண பதத்துக்கு சங்கரகமாய் இருக்கையாலே, அதாவது இவ்வகாரம் சதுர்த்தி அந்தமான நாராயண பதத்துக்கு சங்கரகமாகையாலே இதிலும் சதுர்த்தி ஏறிற்று என்கை. இஞ்ஞனம் என்றாகில் இரண்டுக்கும் சங்கரகணத்துவம் சித்தியாதிரே. இத்தால் சொல்லுகிற அர்த்தம்தான் எது என்ன அருளி செய்கிறார். இத்தால் ஈஸ்வரனுக்கு சேஷம் என்கிறது என்று 51. இத்தால் ஈஸ்வரனுக்கு சேஷம் என்கிறது, அதாவது இதுதான் சாதர்த்தியே சதுர்த்தி ஆகையாலே இச்சதுர்த்தியால் ஈஸ்வரனுக்கு சேஷம் என்னும் இடம் சொல்லுகிறது என்கை. சர்வம் பரவசம் துக்கம் சேவாசவிருத்திகி என்கிற லௌகிக நாயத்தை கொண்டு சேஷத்துவத்தை துக்கரூபமாக நினைத்திருக்கும் அவர்கள் பண்ணும் பிரஷ்னத்தை அனுமதிக்கிறார். சேஷத்துவம் துக்கரூபாகும் என்றோ நாட்டில் காண்கிறது என்னில் என்று 52வது. சேஷத்துவம் துக்கரூபாகும் என்றோ நாட்டில் காண்கிறது என்னில் அதுக்கு உத்தரம் அருளி செய்கிறார். அந்தரியமில்லை நியமமில்லை என்று தொடங்கி 53. அந்த நியமம் இல்லை, உகந்த விஷயத்துக்கு சேஷமாயிருக்கும் விருப்பு சுகமாக காண்கையாலே, அதாவது நாடுதன்னில் பணிமின் திருவருள் இத்தியாதிப்படியே அபிமத விஷயத்துக்கு சேஷமாயிருக்கும் விருப்பு சுகரூபமாக காண்கையாலே சேஷத்துவமாகில் துக்கரூபமாயிருக்கும் என்கிற நியமம் இல்லை என்கை. அபிமத விஷயத்தில் சேஷத்துவம் சுகமாகிறது, அவ்விஷயத்தில் குணமணியாக வந்ததாகையால் என்றோ என்ன அருளி செய்கிறார். அகாரத்திலே என்று தொடங்கி 54. அகாரத்திலே கல்யாண குணங்களை சொல்கையாலே இந்த சேஷத்துவமும் குணத்தாலே வந்தது, அதாவது ஈஸ்வரனுடைய ரக்ஷகத்துவ பிரதிபாதகமான அகாரத்திலே அந்த ரக்ஷணோபயோகியான கல்யாண குணங்களை சொல்கையாலே ஈஸ்வர விஷயமான இந்த சேஷத்துவம் அந்த குணங்களடியாக வந்தது என்கை. ஆகையால் இதுவும் சுகரூபமாயிருக்க குறையில்லை என்ன கருத்து. ஆனால் ஔபாதிகமான இது சொரூபமன்னே என்ன அருளி செய்கிறார். சேஷத்துவமே ஆத்மாவுக்கு ஸ்வரூபம் என்று 55. சேஷத்துவமே ஆத்மாவுக்கு ஸ்வரூபம், அதாவது உகந்த விஷயத்தில் இதன் சுகரூபத்துவத்துக்கு குணத்திருத்துவத்தை ஏதுவாக சொல்கையாலே அந்த குணகிருக தத்துவம் இங்கும் ஒன்றென்னும் இடத்தில் சொன்ன இத்தையொழிய
அர்த்தஸ்திதியை நிரூபித்தால் சுவாத்மான் மணி சஞ்சாதம் சுவாமித்வம் பிரம்மணிஸ்திதம் ஆத்மதாஸ்யம் அரே சுவாமியம் சுபாவஞ்ச சதாஸ்மர தாசபூதாக சதசர்வே ஆத்மானः பரமாத்மனः ந அந்யதா லக்ஷணம் தேசாம் வந்தே மோக்ஷே ததைவ ச இத்தியாதிகளிலே இத்தை ஆத்மாவுக்கு சுவாபாவிகமாகச் சொல்கையாலே சேஷத்துவமே ஆத்மாவுக்கு சொரூபம் எங்கை சேஷத்துவமே என்று அவதரிப்பானேன். ஞானானந்த ஸ்வரூபமான ஆத்மவஸ்துவுக்கு அல்லாத போதும் சொரூபம் இல்லையோ என்ன அருளி செய்கிறார்? சேஷத்துவம் இல்லாத போது சொரூபம் இல்லை என்று. 56. சேஷத்துவம் இல்லாத போது சொரூபம் இல்லை. சேஷத்துவம் இல்லாத போது ஆத்மா அபகார ரூபமான சுவாதந்திரிய புத்தி நடக்கையாலே சொரூபம் அழிந்துவிடும் என்னமத்தை தரிசிப்பிக்கிறார். மேல் 2 வாக்கியத்தாலே ஆத்மாபகாரமாவது என்று தொடங்கி 57. ஆத்மாபகாரமாவது சுதந்திரம் என்கிற நினைவு சுதந்திரமாகும் போது இல்லையாய்விடும். அதாவது யோ அந்யதா சந்தம் ஆத்மானம் அந்யதா பிரதிபத்தியதே கிம் தேன கிருதம் பாவம் சோரேன ஆத்மபகாரினா என்று சர்வபாவ மூலமாகச் சொன்ன ஆத்மபகாரமாவது தன் சுரூபம் சுதந்திரம் என்கிற பிரதிபத்தி. சுதந்திரம் மனவில் வசன்னேவ என்கிறபடியே சொரூபம் இல்லையாய்விடும் என்கை. ஆகையால் சேஷத்துவம் இல்லாத போது சொரூபம் இல்லை என்ன தட்டில்லை என்ன கருத்து. ஆக பிரகிருத்தியர்த்தமான ஈஸ்வரனுடைய காரணத்துவமும் தாத்வர்த்தமான ரக்ஷகத்துவமும் அர்த்தபடத்தால் வந்த ஸ்ரீயப்பதித்துவமும் பிரத்யசித்தமான சேதன சேஷத்துவ பிரதிசம்பந்தியான சேஷித்துவமும் ஆகிற ஆகாரத்தை அருளி செய்தராயிற்று. அனந்தரம் மத்தியம அக்ஷரமான உகாரத்துக்கு அர்த்தம் அருளி செய்வதாக உபக்கிரமிக்கிறார். ஸ்தான பிரமாணத்தாலே உகாரம் அவதாரணம் என்ன. அடுத்த சுத்தத்தில் அடுத்த காலத்தில் நினைக்கலாம். நாளைக்கு ஐப்பசி திருமூலம் விசதவாக்சிகாமணியான சுவாமி மனோகரமாவனுடைய திருநட்சத்திரம். அதால் 8 மணிக்கே திருமஞ்சனம் இருக்கிறதுனாலையும் அங்கேயே சென்று எல்லாரும் அனுபவிக்க பிராப்தியானவங்க. நாளைக்கு ஒரு நாள் கிராமம், நாளன்னைக்கு பார்ப்போம். கோதில் உலகாசிரியன் கூறகுலோத்தமதாதர் தேதில் திருமலையாழ்வார் செடுங்குறவை மணவாடர் ஓதுபகல் திருநாவியருடைய பிரான் தாதருடன் போது மணவாடு முனி பொன்னடிகள் போத்துவனே. வாடி உலகாசிரியன் வாடியவன் மண்ணுகுலம் வாடி உடும்ப எண்ணம் மாநகரம் வாடி மனம் சூழ்ந்த பேரின்ப மல்கு மிகு நல்லா இனம் சூழ்ந்திருக்கும் இருப்பு ஓதுமுடும்பை உலகாசிரியன் அருளேது மறவாதயம் பெருமான் நீதி கொடுவா திருநல்லூர் மாமரையோர் பாதம் தொழுவாருக்கு வாராதுயர். நமஸ்ரீ சைலநாதாய குந்தி நகர ஜன்மனே பிரசாதலப்த பரம பிராபிய கைங்கரிய சாலினே ஸ்ரீமச்சனாரிகளஜிராஜமாத்திருவாணகிரி யோகி பதாப்ஜ பக்தம் சுத்தியந்த யக்ன சுகபோதன சம்பிரவீணம் ராமாஞ்சம் முனிவரம் குருமாஸ்ரயாமகா ஸ்ரீமச்சனாரிதிராஜ கிருபாபலம்பம் சௌமியோ மகேந்திர கணாத்திர முனீந்திர பக்தம் வேதாந்த யக்ன விசதீகரண பிரவீணம் ராமாஞ்சம் யதிவரம் குருமாஸ்ரயாமகா.